பழக்கம் இல்ல. நம்ம வீட்டுல மருமக இப்பதான் வந்தேன் அவங்க வீட்டுக்கு. அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு அது எடுக்க சரிங்க தெரியாது. அதனால தாமதம் பண்ணுது. சரி, நம்ம தலைப்புக்குள்ள போலாமா? போலாம் போலாம். இந்த போர்டு தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் தெரியுது. இப்ப நல்லா தெரியுது. சைடா இருக்கு சார். இல்ல இப்போ வச்சுட்டாங்க. போர்டு தெரியுதா? போர்டு நல்லா தெரியுதுங்கய்யா. தெரியுது. தெரியுது. நீங்க சொல்ல சொல்ல கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். தெரியுது. ஓகே, நீங்க சொல்லவும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிம்மா, நல்லது ஐயா. ரைட். இப்போ ஜாதகம் பார்ப்பது எப்படி அப்படிங்கறத தலைப்பு. சரியா? பேசுங்க ஐயா, நீங்க பார்த்து தொடர்ந்து பேசுங்க. ரைட். வந்து அதாவது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இல்ல, ஒரு சாதாரண மக்களும் அவங்க ஜாதகத்தை எடுத்தாங்கன்னா எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்ப்பது எப்படிங்கிறத தலைப்பு. இப்போ நான் வந்து ஸ்கிரீன்ல ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு தெரியுதா? தெரியல. அப்ப நான் சொல்றேன், அதை எழுதிக்கிறீங்களா? முதல்ல நீங்க போர்டு வச்சீங்களே அந்த மாதிரி வச்சா தெரியும். கொஞ்சம் முன்னாடி வச்சீங்களே போர்டு, கொஞ்சம் முன்னாடி காமிச்சீங்களே அந்த மாதிரி வச்சா தெரியும். இப்ப தெரியுது. இப்ப நல்லா தெரியுது. போன்ல இருக்க கட்டம் தெரியுதா பாருங்க. தெரியுது ஐயா, அப்படியே விட்டுருங்க. தெரியுது, அப்படியே தெரியுது. இன்னும் கொஞ்சம் அப்படி இந்த சைடுல இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க இங்கிட்டு. ஓகே ஓகே. ஓகே ஐயா. இப்போ இந்த லிங்க்ல எத்தனை பேர் இருக்காங்க? இந்த லிங்க்ல 45 பேர் இருக்காங்க ஐயா. 45 பேரையும் இத முதல்ல உடனே கட்டம் போட சொல்லுங்க. இது போடுறேன் சார். ப்ளீஸ். போட்டேன் சார். போட்டுட்டு கட்டம் போட்டாச்சு. சொல்லு, காமிங்க. போட்டீங்களா? எஸ். போட்டாச்சு ஐயா. கும்ப லக்னம். நான் தெரியலனா உங்களுக்கு அப்படியே சொல்லுங்கம்மா. தெரியுதுங்க. அப்படியே சொல்லுங்க. நீங்க அந்த கட்டம் காமிங்க. தெரியுதே. அந்த கட்டத்தை கொஞ்சம் நல்லா க்ளோஸ்ல காமிங்க. அதெல்லாம் எழுதிக்கிறோம். மேடம் அப்படியே சொல்லுங்க, எழுதிக்கிறோம். அப்படியே இருங்கய்யா. அப்படியே காமி. மேடம் போர்டு லக்னம் தெரியல, அதனால அவர் சொல்ல சொல்ல நம்ம எழுதிக்கலாம். அதான் இருங்க, நான் எழுதி சொல்றேன். போர்டு கரெக்டா தெரியல மேம். போர்டு காமிக்கிற மாதிரி காமிங்க. இருங்க, இல்ல அவர் சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். நான் சொல்றேன், நான் எழுதிக்கங்க. எழுதிக்கங்க. ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார். எவ்வளவு ரிஸ்க் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப தெரியுதா பாருங்க. எஸ், நல்லா தெரியுது. ஓகே ஐயா, சிறப்பு. எங்க அதுக்குள்ள மாத்திட்டாங்க, அதுக்குள்ள போர்டு போயிட்டு போர்டெல்லாம் போல இருக்குது. நான் சொல்ல சொல்ல எழுதுங்கம்மா. கும்ப லக்னம், மீனத்தில் சூரியன் புதன், மேசத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சனி செவ்வாய், கடகத்தில் குரு இல்லையே, கடகத்தில் என்னய்யா? கேது. கடகத்தில் கேது. ஓகே ஓகே. கடகத்தில் கேது, சிம்மத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் மாந்தி, தனுசில் குரு, மகரத்தில் ராகு. எழுதிட்டாயா? அப்படியே நவாம்சம் போடுறீங்களா? நவாம்சம் எழுத்தே தெரியல, நீங்க சொன்னாதான். இல்ல நான் சொல்றேன், எழுதிக்கிறீங்களா? எழுதிடுறேன். சொல்லுங்க. கும்பலக்னம், நவாம்சம் கும்பலக்னம். சொல்லுங்க. லக்னத்துல சனி. லக்னத்துல சனி. இதுல செவ்வாய் ராகு. செவ்வாய் ராகு எதுல? ரெண்டுல. நாலுல சந்திரன். நாலுலயா? கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லக்னம் என்னன்னு சொல்லுங்க,
நவாம்சத்துல நவாம்சத்துல கும்ப லக்னம் தான். நவாம்ச லக்னம். அம்மா, சொல்லுங்கய்யா. என்ன எழுதிருக்கீங்க? சார் கும்ப லக்னம். அதாவது நவாம்சத்துல கும்ப லக்னம், லக்னத்துல சனி. அவங்க வீடியோ ஏன் அடிக்கடி மறைப்பா? கேட்கணும்னு நினைக்கிறேன், ஸ்பீச் கேட்கணும்னு நினைக்கிறேன். சார் அப்படியே சொல்லிடுறீங்க. இப்ப லக்னம் உண்மை வந்து சார், நீங்க சொல்லுங்க சார். கும்ப லக்னம், லக்னத்துல வந்து சனி பகவான், அடுத்து மீனத்துல வந்து செவ்வாய் ராகு, ரிஷபத்துல சந்திரன் இருக்காரு. நீங்க போர்டை விட்டுட்டு அப்படியே சொல்லுங்க சார், நாங்க எழுதிக்கிறோம். 6ல சந்திரன். ரிஷபத்திலயா? ரிஷபத்துல தானே சார் சந்திரன் சொன்னேன். கும்ப லக்னம்னா 6 எது? மிதுனம். கும்பத்துல இருந்து 4ஆம் இடம் வந்து ரிஷபம். நீங்க அப்படியே 4ல சந்திரன் சொன்னீங்க சார். ஆமாங்க, கும்பத்துக்கு 4ல சந்திரன் தான் ரிஷபத்துல. நவாம்சத்துல சந்திரன் ரிஷபத்துல இல்ல, கடகத்துல 6ல. ஐயா ஒரு நிமிஷம். இந்த ஜாதகம் இருக்குல்ல, இந்த ஜாதகத்தினுடைய டேட் ஆஃப் பர்த் நான் போட்டுட்டேன். 27/3/1972. அந்த டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அதிகாலை 4:30. எந்த ஊரு? தூத்துக்குடி. ஆனா பெண்ணாயா? என்னமா ஆண்? ஓகே, இப்ப நான் சொல்லிடுறேன்ல. அதாவது மறுபடியும் இந்த முதல் ராசி சொல்லிடுறேன், எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க. கும்ப லக்னம், மீனத்தில் சூரியன் புதன், மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் செவ்வாய் சனி, கடகத்தில் கேது, சிம்மத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் மாந்தி, தனுசில் குரு, மகரத்தில் ராகு. இது நவாம்சம் சொல்லிடுறேன் பாருங்க. அதாவது எந்தெந்த நட்சத்திரம், அதாவது லக்னம் அப்படின்றது சரிங்களா? லக்னம் அப்படிங்கிறது ராகு சாரம் போட்டுக்கோங்க பக்கத்துல. 3 சதயம் 3. ஆமா, சதயம் ராகு சாரம் போட்டுக்கோங்க. லக்னத்து பக்கத்துல ராகு சாரம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஐயா சொல்லும்போது புரியும் ஈஸியா. சூரியன், ஆமா சதயம் 3ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது சூரியன் சதயம் 3ல், சூரியன் உத்திரட்டாதி 4ல். உத்திரட்டாதி 3ல். ஓகே உத்திரட்டாதி. ஓகே ஓகே சார், உத்திரட்டாதி 3. மேடம், இப்போ நவாம்சத்துல எந்தெந்த கட்டத்துல என்னென்ன கிரகம் இருக்குன்னு சொல்லிடுங்க, அப்புறமா சாரம் சொல்லிக்கலாம். சரி எழுதிக்கோங்க. அதாவது நவாம்சம் தனியா சொல்றேன். மகர லக்னம். ஐயா நட்சத்திரம் எனக்கு கும்ப லக்னம் தான் வருது. சொல்லுங்க. கும்ப லக்னம் நவாம்சத்துல. ஓகே, நான் நட்சத்திர பாதம் சொல்றேன். கொஞ்சம் இது இருக்காங்க, என் போன் கொஞ்சம் டிஃபரெண்ட் காமிக்குது. அது கையால எழுதப்பட்டது, நீங்க போடுற மாறும். ஆமா ஆமா சரிங்க. அதை நான் சொல்றது அந்த பாதம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிருங்க. லக்னம் வந்து சதயம் 3. ஓகேங்களா? நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கம்மா. சொல்லுங்க. சதயம் 3ல் லக்னம். ஓகே, அடுத்தது உத்திரட்டாதி 3ல் சூரியன். ரைட். அடுத்தது சார் சந்திரன். உத்திரட்டாதி 1ல் புதன். ஓகே, உத்திரட்டாதி 1. கார்த்திகை 1ல் சுக்கிரன். சுக்கிரன் கார்த்திகை 1. ஓகேயா. கார்த்திகை 3ல் சனி. கார்த்திகை 4ல் செவ்வாய். மகம் 4ல் சந்திரன். அனுசம் 4ல் மாந்தி. பூராடம் 1ல் குரு. பூராடம் 1ல் குரு எழுதிட்டீங்களா? எழுதியாச்சியா. உத்திராடம் 4ல் ராகு. எல்லா கிரகம் வந்துச்சா பாருங்க. கேது சொல்லுங்கய்யா. கேது பூசம் 2ல் கேது. ஓகே சார், இன்னொரு தடவை சொல்லிடுங்க சார். இதுவே லேட்டு.
இன்னும் நீங்க பாவம் அவங்க சாப்பிட மேம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதாவது லக்னம் சதயம் 3, அடுத்தது சூரியன் உத்திரட்டாதி 3, புதன் உத்திரட்டாதி 1, சுக்கிரன் கார்த்திகை 1, சனி கார்த்திகை 3, செவ்வாய் கார்த்திகை 4, கேது பூசம் 2, சந்திரன் மகம் 4, மாந்தி அனுசம் 4, குரு பூராடம் 1, ராகு உத்திராடம் 4. ஓகே ஐயா, நீங்க கேர் பண்ணுங்க. எல்லாரும் எழுதிட்டாங்களா கேளுங்க. எல்லாம் எழுதிட்டாங்களா? எழுதியாச்சம்மா? நவாம்சம் தான் எழுதல. எழுதியாச்சு மேம். நவாம்சம் சொன்னது பயங்கர கன்ஃபியூஷனை கொடுக்குது. முதல்ல பாதம் சொன்னீங்க, லக்னத்துல இருந்து லைனா வாங்க. நீங்க மாத்தி மாத்தி சொல்றதுனால கன்ஃபியூஸ் ஆகுது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் அப்படி லைனா சொல்லிட்டு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க முதல்ல கிரகத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாரம் சொன்னாலும் பரவாயில்ல. ராசி கடத்துக்குள்ள பக்கத்துல இருக்க அப்படி சொல்றங்காட்டி கன்ஃபியூஸ் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. சரி எழுதிக்கோங்கய்யா. அதாவது இருங்க நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கய்யா. நவாம்சத்துல கும்ப லக்னம், லக்னத்துல சனி, நவாம்சத்துல கும்ப லக்னம், லக்னத்துல சனி, ஓகேயா, 2ல ராகு செவ்வாய், ஓகேயா, 6ல சந்திரன், கடகத்துல 6ல சந்திரன், சிம்மத்துல குரு புதன், 7ல நவாம்ச லக்னத்துக்கு 7ல சிம்மத்துல குரு புதன், ஓகேயா, 8ல கேது, ஓகே, 10ல மாந்தி வர்க்கோத்தமம், ஓகே, துலாத்துல சூரியன், 9ல நவாம்ச லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல துலாத்துல சூரியன், ஓகேயா, 11ல சுக்கிரன், நவாம்சத்துல 11ல சுக்கிரன், எல்லா கிரகம் வந்துச்சா பாருங்க. இருக்குங்க ஐயா, எல்லாமே இருக்கு. லக்னம் கும்ப லக்னம், லக்னத்துல சனி, 2ல் செவ்வாய் ராகு, 6ல சந்திரன், 7ல குரு புதன், 8ல கேது, 9ல சூரியன், 10ல மாந்தி, 11ல சுக்கிரன். சரிங்களா ஐயா? அவ்வளவுதான், கரெக்ட். வந்துச்சா? வந்துருச்சுங்க ஐயா. ஓகே, ரெடி. இதுலயே அரை மணி நேரம் பேசிக்கோங்க. பேசுங்க எடுத்துக்கலாம், டைம் எடுத்துக்கலாம். அம்மா எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்களான்னு கேளுங்க கொஞ்சம். ஓகே நீங்க சொல்லுங்க, அடுத்த சொல்லுங்க. எல்லாம் எழுதிட்டாங்க. ஓகேங்க சார், எழுதியாச்சுங்க. சரி, கொஞ்சம் இதை கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஜாதகம் பாக்குறது எப்படிங்கிறதான தலைப்பு. ஆமாய்யா. அந்த நவக்கிரக சாரம் எல்லாரும் எழுதிருக்காங்களான்னு கேளுங்க. நவக்கிரக சார பாதம் எல்லாம் எழுதிட்டாங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. ரைட், இப்போ அதை செக் பண்ணுங்க. இப்போ அதுலதான் ஒரு பாடமே இருக்கு. சொல்லுங்க ஐயா. பாருங்க, லக்னம் வந்து சதயம் சாரம் வாங்கியிருக்கா? ஆமா. சதயம் யார் சாரம்? ராகுட சாரம். ராகு சாரம் வாங்கியிருக்கு. ராகு உத்திராடத்துல நிக்காரு பாருங்க. அப்போ சூரியன் ஒப்படைச்சாரு பாருங்க. ஆமா. ஓகேவா? டிக் பண்ணிக்கங்க. ஓகே. அடுத்து யாரு? உத்திரட்டாதி 3ல சூரியன் இருக்கிறாரா? ஆமாயா. அந்த சனி கார்த்திகையில நிக்கிறாரு பாருங்க. உத்திரட்டாதிங்கிறது ஆமாயா. ஓகே. கார்த்திகை நிக்கிறாரு பாருங்க. சொல்லுங்கய்யா. சார பரிவர்த்தனைங்கிற அமைப்பு உத்திரட்டாதிக்கும் கார்த்திகைக்கும். உத்திரட்டாதி 3ல சனி நிக்கிறாரு. அந்த சனிக்கு சாரம் கொடுத்தது சூரியன் தானே? ஆமாங்க. ஆமாயா, கார்த்திகை. சூரியன் ஒப்படைச்சாரு. சரி, ஓகேவா? ஓகேயா. புதன் நிக்கிறது உத்திரட்டாதியில. உத்திரட்டாதிக்கு சனி, சனி நிக்கிறது கார்த்திகையில. புதனும் சூரியன் ஒப்படைச்சிட்டாங்க பாருங்க. ஆமா. ஓகேவா? செவ்வாய் நிக்குது கார்த்திகையில. சூரியன் நிக்குது, சூரியன் ஒப்படைச்சிட்டாங்க.
சனி நிக்கிறது கார்த்திகையில, சூரியன் ஒப்படைச்சிட்டாங்க. ஓகேவா? ஓகே சார். கேது பூசம் 2ல நிக்குது. பூசத்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான். அவர் கார்த்திகையில நிக்கிறார் பாருங்க. கேதுவையும் சூரியன் ஒப்படைச்சிட்டார் பாருங்க. புரியுதா? ஓகே சார். அதாவது கேது சனி சாரை வாங்கியிருக்காரு, சனி சூரியன் ஏற்கனவே ஒப்படைச்சிருக்காரு. ஆமா, சூரியன் ஒப்படைச்சாச்சு. ஓகே ஓகே சார். சந்திரன் மகன் சாரத்துல நிக்கிறாரு. மகத்துக்கு அதிபதி கேது. கேது நிக்கிறது பூசத்துல, பூசத்துக்கு அதிபதி சனி, அவரும் சூரியன் சாரம். அப்போ இவரும் சூரியன். ஓகே ஓகேவா? அடுத்து அனுஷம் 4ல் மாந்தி. அவர் சனி சாரத்துல, சனி கார்த்திகையில, மாந்தியும் சூரியன் ஒப்படைச்சார் பாருங்க. ஆமா சார். அடுத்து குரு போராட்டத்துல, போராட்டத்துக்கு அதிபதி சுக்கிரன், அவர் கார்த்திகையில, அவரும் சூரியன் ஒப்படைச்சார் பாருங்க. ஓகே. ஃபைனலா ராகு உத்திராடத்துல சூரியன் ஒப்படைச்சார் பாருங்க. எல்லா கிரகங்களும் எல்லாமே சூரியன் சாரா பாருங்கம்மா. லக்னம், ராசி, அனைத்து கிரகங்களும் சூரியன் ஒப்படைச்சிருச்சு. ஓகேவா? ஓகே சார். இப்போ இந்த சூரியன் என்ன பலத்துல இருக்காரு? சூரியன் அப்படிங்கறது 2ஆம் வீட்டுல இருக்கிறார் சார். தன் மூல திரிகோண வீட்டுக்கு 8ல மறைஞ்சிட்டாரு பாருங்க. ஆமா. சிம்மம் வந்து தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு 8ல மறைஞ்சிட்டாரு பாருங்க. ஆமாயா. அப்போ அனைத்து கிரகங்களும் யாரு சாரத்துல நிக்குதோ அந்த சாரநாதன் தன் வீட்டுக்கு மறைந்து விட்டார். வீட்டுக்கு மறைந்து விட்டார். சிம்மத்துக்கு மீனத்துல போய் மறைஞ்சிட்டார். அந்த சிம்மம் அவருக்கு என்ன வீடு? மூல திரிகோண வீடு. ஆமாயா. அதே மாதிரி ஆட்சி வீடு. எல்லா கிரகத்துக்கும் 2 வீடு இருக்கும். சூரியனுக்கு ஒரே ஒரு வீடு தான். அந்த ஒரு வீடு தன் வீட்டுக்கு மறைஞ்சிட்டாரா? ஆமாயா. இப்ப இந்த ஜாதகர் எப்படி டிராவல் பண்ணுவாரு? ஜாதகம் பாக்குறீங்க, எல்லா கிரகமும் ஒரு சாரத்தில் நிக்குது. அந்த சாரநாதன் தன் வீட்டுக்கு 8ல போய் மறைஞ்சிட்டாரு. எப்படி இந்த ஜாதகர் வந்து பழப்பாரு? சொல்லணும். சூரியனை பலப்படுத்தணும். எப்படி பலப்படுத்தணும்னா இது கொஞ்சம் ரிஸ்கான பரிகாரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய முகமும் ஆண்டவன் எப்படி வித்தியாசமா படைச்சிருக்கானோ அது மாதிரி ராசி கட்டமும் வித்தியாசமா தான் இருக்கும். நம்ம இத சரியா பார்த்தோம்னா தான் அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். இப்போ சாரத்தை எடுத்தீங்க, எல்லா சாரமும் சூரியன் இருக்கு. சூரியன் தன் வீட்டுக்கு 8ல போய் மறைஞ்சிட்டாரு. அப்போ சூரியனுக்கு பூஸ்டப் கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுத்தாகணும். எப்படி கொடுக்கணும்னா, நல்லா கவனிங்க. வாரத்துல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருது? வாரத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை. மாசத்துல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருது? சாரி, மாசத்துல 4. 5 வந்தாலும் சரி. ஓகே. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஜாதகர் உணவு எடுக்க கூடாது. ஓகேயா. சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமனம் வரை அவர் சாப்பிடக்கூடாது. ஒரு 4 மணி ஆனோடனே, மார்னிங் ஒரு 4 மணி ஆனோடனே அவர் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகணும். ஓகேயா. சிவன் கோயிலுக்கு போய் இவருக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி சிவன்கிட்ட சொல்லிட்டு கரெக்டா 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து விரதம் விட்டுறலாம். அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த எல்லா கிரகத்துக்கும் சூரியன் சாரத்தில் நிக்கிறதுனால சிவனை இவர் கும்பிட அந்த சூரியன் வந்து புஷ்டப் ஆயிடுவார். இவர் எல்லா மனிதர்கள் மாதிரியும் வாழலாம். ரொம்ப முக்கியம். 1 வீக் அவரு அதை கட் பண்ணாருன்னா அந்த 1 வீக் உண்டான பலவீனத்தை அவர் அடைவார். அதுலயே அவர் தெரிஞ்சிருவாரு. ஓ, எவ்வளவு சங்கடப்படுறோம், இந்த வாரம் நம்ம விரதம் இருக்குல்ல, அதனால இவ்வளவு சிரமப்படுறோம் அப்படின்னு. அதனால வாரம் கிளீனா அட்டன் பண்ணிடுவாரு. ஓகேவா? ஓகேயா. இதுல டெய்லி வரும் இல்லையா சூரிய ஓர? ஆமாயா. எத்தனை நேரம் வரும்? அதாவது 3 நேரம். ஆமா, 3 நேரம் வருங்க. 3 நேரத்திலையும் ஒவ்வொரு நேரம் சூரிய ஓர வரும்போது ஜாதகர் பேசக்கூடாது.
ஏன்னா சூரியன் இருக்கிறது இவருடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு பாருங்க. ஆமா வாக்குஸ்தானம். 2ஆம் இடம் இருக்குது வாய் இல்லையா? ம். தனம், குடும்பம், வாக்கு, வாய் தானே. ஆமா ஆமாய்யா. அப்போ டெய்லி வரக்கூடிய 3 மணி நேரம் சூரிய ஓரை எப்பப்போ வருதுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் வீக்லியில. அந்த மாறி மாறி வரும். அந்த டயத்துல இவரு ஒரு ரூமுக்குள்ள இருந்துக்கணும், ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி. பேசாம இருந்துட்டாருன்னா எல்லாரும் மாதிரி இவரு இந்த உலகத்துல ஜெயிக்கலாம். இது ரெண்டையும் செய்யணும். வீக்லி சாப்பிடக்கூடாது. காலையில சூரியத்துல இருந்து சூரிய அஸ்தமனம் வர ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சூரிய ஓரையில கண்டிப்பா மௌன விரதம் இருக்கணும். அந்த மௌன விரதம் இருக்கும் போது டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், உணவு தவிர்த்திடணும். நம்ம விரதம்ங்கிறதே என்னதுன்னா கடும் பயிற்சி. அதுல போய் நம்ம சராசரி வாழ்க்கையில உள்ளதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஓகேயா ஓகே. இந்த 2க்கு தான் தெய்வங்கள் பயப்படும். உண்ணாவிரதத்துக்கும் மௌன விரதத்துக்கும். மற்ற எதுக்கும் பயப்படாது. முடி எடுத்தாலோ இல்ல கையை காலை வெட்டினாலோ பயப்படவே செய்யாது. உன்ன மாதிரி 1000 பேர் செஞ்சிருக்கான் நீ போ அப்படின்றோம். சிறப்பு. 2 விஷயத்துக்கு தான் பயப்படும். ஒண்ணு மௌன விரதம், இல்லைன்னா பட்டினி கிடக்கும். அடிச்சு கம்ப்ளைண்ட் அடிச்சு எங்க போயிரும்? கைலாயத்துக்கு போயிரும். கிளீனா ஏன் அவன் மௌன விரதம் இருக்கான், ஏன் சாப்பிடாம இருக்கான், அவன் உயிருக்கு யார் பொறுப்பு அப்படின்னு அங்க மேல போயிரும். அங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சூரியன் பலவீனமா இருக்காரு, அதனால விரதமா இருக்காரு, பூஸ்டப் கொடுங்கன்னு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? ஓகேயா. இது சாரத்துக்கு. நீங்க இப்போ போட்டு ஜாதகத்தை சாரம் எடுத்து பாத்தீங்க, யார் சாரத்துல இருக்காருன்னு பார்த்துட்டோம், அவருக்கு பரிகாரம் எடுத்தாச்சு. இன்னொரு பரிகாரம் இருக்கு, நல்லா கவனிங்க. இவங்க ஜாதகத்தை நல்லா கவனிங்க. நீங்க சாரம் எல்லாரும் எழுதிருக்கீங்கல்ல, லக்ன புள்ளி வந்து ராகு சாரம் வாங்கியிருக்கும் பாருங்க. ஐயா உங்க ஸ்கிரீன் ஓபன் பண்ணுங்க ஐயா, உங்க ஸ்கிரீன் ஆஃப் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம். தெரியுதா? தெரியுது ஐயா, சொல்லுங்க. அதாவது லக்கண புள்ளி வந்து ராகு சாரம் வாங்கியிருப்பாருங்க. லக்கண புள்ளி என்ன சாரம்? ராகு சாரம். ராசி புள்ளி என்ன சாரம் வாங்கியிருக்கு? கேது. கேது சாரம். கேது சாரம். கேது சாரம். 2 பேரும் எப்படி சுத்துவாங்க? எதிர்மறையா நேர்மறையா மாறிதான் சுத்தும். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இந்த 2 கிரகம் யாருக்கு அடங்குவாங்கன்னா சித்தர்களுக்கு மட்டும்தான் அடங்குவாங்க, ராகு கேது. ஏன் சித்தர்களுக்கு அடங்குவாங்கன்னா ராகு கேது தெய்வங்களுக்கு எல்லாம் பயப்பட மாட்டாங்க, போயிட்டு வாழ்றாங்க. ஏன்னா சூரியன் சந்திரர்களே விழுங்குறவங்க அவங்க. சூரியன் தான் சிவன், சந்திரன் தான் பார்வதி. இவங்களையே விழுங்க முடியும், தெய்வத்துக்கு மதிக்க மாட்டாங்க. சித்தர்களுக்கு மட்டும் தான் அடங்குவாங்க. அப்ப சித்தர்கள் எங்க இருக்காங்க? கூட்டமா திருவண்ணாமலையில இருக்கிறாங்க. இப்ப ஜாதகர் எப்ப திருவண்ணாமலைக்கு போனாலும் எல்லாரும் மாதிரி வலதுபுறம் போக கூடாது. ஏன்னா இவருடைய உயிருங்கிற லக்னம் ராகு சாரம், உடலுங்கிற ராசி கேது சாரம். ஹேண்டிகிராப்டா போனோம். எல்லாரும் இப்படி போனா ஜாதகர் இப்படி போனோம். யோசிக்கவே கூடாது. ஜாதகர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை எடுத்தா ஜெயிச்சிருவாரு. ஆனா இது எத்தனை ஜோதிடருக்கு தெரியும்? அங்கதான் பிரச்சனை இருக்கு. கரெக்டா எடுத்து கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பாக்குறவங்க பூரா கண்டிப்பா ராகுது இப்படி லக்கணமோ ஒரு சாரமோ ராசியோ இருந்ததுன்னா அவங்க ஹேண்டிகிராப்டா சுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை மலர்ந்துடும். ஆனா இதை கரெக்டா பத்தி ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா சக்சஸ் ஆயிடும். புரியுதா? ஓகேயா. ரைட். இப்ப ஜாதகத்துக்குள்ள போலாமாமா? போலாயா. உங்களுடைய எல்லாரும் நல்லா கவனிக்கிறாங்களா? அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒண்ணும் இல்லையா, கேள்வியில ஒண்ணு இல்லை, நீங்க பாட்டு நடத்தலாம். ஐயா சிறப்பா இருக்குங்க ஐயா, நீங்க சொல்றத நோட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க அப்படியே தொடர்ந்து சொல்லலாம். நீங்க தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேள்வி பதில் நேரத்துல நம்ம கேள்வி கேட்டுக்குவாங்க. நல்லது ஐயா. பாருங்க, லக்னம் கும்ப லக்னம். லக்னாதிபதி எங்க இருக்கிறாரு? சனி பகவான் 4ல இருக்காரு. ரெட்டப்படையில இருக்கக்கூடாது. எந்த லக்னமா இருந்தாலும் சரி லக்னாதிபதி போய் ரெட்டப்படையில அமரக்கூடாது. ரெட்டப்படைங்கிறது என்னது அப்படின்னா 2, 4, 6, 8, 10, 12 ஒத்தப்படையில இருக்கணும். ஒத்தப்படை என்னது? 1, 3,
5, 7, 9, 11. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற ஜாதகருக்கு லக்னாதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார்? சனி ரிஷப வீட்டில் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ரெட்டப்படையில இருக்காரா? ஆமா. அப்ப ரெட்டப்படையில இருந்தா ஜாதகருடைய எண்ண அலைகளை நிறைவேற்ற முடியாத இடத்துல போய் லக்னாதிபதி அமர்ந்து விட்டார். ரெட்டப்படையில அமரக்கூடாது. ஓகே. அமர்ந்தால் 12 பாவம் இருக்கு இல்லையா, 12 கட்டம். அந்த 12 கட்டத்தையும் அடையிறதுக்கு ஜாதகர் கடுமையான போராட்டம். புயல், வெள்ளம், காற்று இதெல்லாம் அடிச்சு தூள் கலப்போம். இதையும் மீறிதான் அவர் அடையணும். இதே ஒத்தப்படையில உட்கார்ந்தா 12 பாவமும் தேடி ஜாதகருக்கு வரும். புரியுதுங்களா? ஓகேயா. உயிர் பொருளும் வரும், பொருளற்றதும் வரும், உயிரற்றதும் வரும், ரெண்டுமே வந்துடும். சரியா? ஓகேயா. அப்போ லக்னாதிபதி 4ல உட்கார்ந்து இருக்கிறதுனால 12 பாவத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஜாதகர் போராடுவார். ஃபர்ஸ்ட் லக்னம். சரியா? சரி, இது ஜாதகரோட நிலைமை. லக்னம்ங்கிறது 2ஆம் இடம். இவருக்கு அமையக்கூடிய குடும்பம், தனம், வாக்கு. 2 கூட இவர் யாரு? குரு. 2ஆம் இடத்துக்கு எங்க இருக்காரு? 2க்கு 10ல இருக்காரு. அவரு ரெட்டப்படைக்கு போயிட்டா பாருங்க. ஆமா. ஒத்தப்படையில இல்லையா அவர் வீட்டுக்கு? இல்ல. அப்போ குடும்பம், தனம், வாக்கு. இப்போ இவருக்கு குடும்பம் அமைஞ்சாலும் சரி, நல்ல தனம் அமைஞ்சாலும் சரி, வாக்கு அமைஞ்சாலும் சரி, இவருடைய பழக்க வழக்கம் சரி இருக்காது. ஊருக்குள்ள குடும்பம் இருக்கும், குழந்தை இருக்கும், கொண்டாடி இருக்கும், வீடு இருக்கும். இவருடைய பழக்க வழக்கத்தால அந்த குடும்பம் ரொம்ப பிக்ஸ் ஆகும். என்னடா அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு. 2ஆம் இடம் தான் குடும்பம். அவர் வீட்டுக்கு ரெட்டப்படைக்கு போகக்கூடாது. புரியுதா? ஓகேயா. பொண்ணு திருமணம் லேட் ஆகும், இல்ல இளமையிலே நடந்தாலும் குழந்தைகளை கொடுத்தாலும் ஜாதகரை ஒழுங்கா இருக்கக்கூடாது. இவருடைய பழக்க வழக்கத்தால குடும்பம் கஷ்டப்படும். வெளியிலயும் சொல்லாது, முழுங்கவும் முடியாது. 3ஆம் இடம். ஓகேயா. செவ்வாய். 3க்குடைய செவ்வாய். 3க்கு எங்க இருக்காரு? 3க்கு 2ல. அவர் ரெட்டப்படைக்கு போயிட்டாரா? 3க்கு 2ல தானே இருக்காரு. ஆமா 3க்கு 2ல தான். 3ஆம் இடம் என்னது? தைரியம், வீரியம், வெற்றி, ஜாதகருடைய விருத்தி. எங்க போனாலும் அவர் விருத்தியா இருப்பாரா பார்க்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் தானே அவங்க கூட பிறந்த சகோதரர்கள். இவங்க யாராவது ஒருத்தர் திருமணம் முடியாமலோ இல்ல வாழ்க்கையில உயர முடியாமலோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா 3 கூடிய ஒரு ரெட்டப்படையில. புரியுதுங்களா? ஒரு ஜாதகத்துல 3ஆம் இடம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா திருமணம் பொறுத்து பார்ப்பாங்க தெரியுமா? அப்ப 3ஆம் இடத்தை தான் பார்ப்பாங்க. ஏன் பார்ப்பாங்கன்னா தைரியம், வீரியம் இருந்தாதான் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியும். அந்த 3ஆம் இடம் நல்லா இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது. குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குடும்பம் விருத்தி ஆகாது. அப்ப 3ஆம் இடம் அங்க மைனஸ் ஆயிடுச்சா? 3ஆம் இடம் பினிஷ். ஓகேவா? லக்னாதிபதி பினிஷ், 2ஆம் இடம் பினிஷ், 3ஆம் இடம் பினிஷ். அடுத்து 4ஆம் இடத்துக்கு வாங்க. 4 கூடியவர் யாரு? 4 கூடியவர் சுக்கிரன். 4க்கு 12ல இருக்காரு பாருங்க. ஆமா. அவர் ரெட்டப்படை போயிட்டாரா? அவரு ரெட்டப்படை. தாயார் போராடுவாங்க. 4ஆம் இடம் தாய் தானே? ஆமா. பையன் பிறந்ததுல இருந்து தாய் போராடுவாங்க. ஓஹோ. 4ஆம் இடம் சுகஸ்தானம். இவனுக்கு சுகபோகம் இருக்க முடியாது. சாப்பாடு இருந்தா இவன் போய் சாப்பிட மாட்டான், இவன் சாப்பிடும்போது சாப்பாடு இருக்காது. 4ஆம் இடம் சொந்த பந்தம் எகெயின்ஸ்டா இருக்கும். 4ஆம் இடம் டிகிரி, டபுள் டிகிரி இல்ல, டபுள் டிகிரி வந்து 5ஆம் இடம். நார்மல் டிகிரி 4ஆம் இடம். அப்ப டிகிரி போடாது. 4ஆம் இடம் தான் வீடு, வாகனம். வீடு இருக்காது. சப்போஸ் சொந்த வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டை விட்டு ஜாதகர் துரத்திடும். கொடுக்கணும் இல்லையே, வெளியூர்ல போய் தங்குற மாதிரி. இவர் வண்டி வாகனத்துல ஜாக்கிரதையா போகணும். ஓகேவா? 4ஆம் இடம் தான் கேரக்டர். 4ஆம் இடம் சரியில்லாதனால அடிக்கடி கேரக்டரை மாற்றக்கூடிய சூழல் வரும். ஒருத்தருடைய கேரக்டர் என்னங்கிறது 4ஆம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். எப்போ ஒண்ணு போல இருப்பாங்களா, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுவாங்களான்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் 4ஆம் இடம் தான். ஓகே, நெக்ஸ்ட் 5. 5ஆம் இடத்து அதிபதி எங்கம்மா இருக்காரு?
ஐந்தாம் இடத்து அதிபதி புதன். புதன் வந்து 5க்கு 10. அவர் ரெட்டப்படி விடாரா? ஆமா. பூர்வீக அவுட்டு, உயர் படிப்பு அவுட்டு, டிகிரியே இல்ல அப்புறம் எப்படி உயர் படிப்பு போவாரு? அதான். 5ஆம் இடம் குழந்தை, கேள்விக்குறி. 5ஆம் இடம் குலதெய்வம், அனுகிரகம் இருக்காது. 5ஆம் இடம் புத்திசாலித்தனம், இவர் புத்திசாலி நினைக்கலாம், ஆனா அங்க அந்த கிரகம் சரியில்லாதனால என்ன இவர் யோசிச்சாலும் சரி அங்க டிக் அடிப்பாரு, முட்டிக்கிட்டு இருப்பாரு. ஜாதகத்துக்கு என்னது முக்கியம்? 1, 5, 9 தானே, பூர்வ புண்ணியம் தானே. அந்த பூர்வ புண்ணியாதிபதி நீசம், வக்ரம், அஸ்தமனம், தன் வீட்டுக்கு ரெட்டப்படையில போக கூடாதுமா. ஓகே. நெக்ஸ்ட் 6ஆம் அதிபதி சந்திரன். அது 2 தான். 6க்கு 2ல. அவர் ரெட்டப்படையில. 6ஆம் இடம் என்னது? தாய் மாமா. இவருக்கு எத்தனை தாய் மாமா இருந்தாலும் சரி அந்த தாய் மாமா லோல் பண்ணணுங்கிறது விதி. இவர் ஜாதகம் அமைப்பது. 6ஆம் இடம் சர்வீஸ், எந்த சர்வீஸ்லும் ஃபுல்ஃபில் ஆக மாட்டார் இவர். 6ஆம் இடம் நோய், எதிர்ப்பு, கடன். ஒரு குட்டு என்னன்னா இவருக்கு நோய் வராது, கடன் வராது. ஏன்னா அந்த இடம் சரியில்லாதனால அதுல சிக்க மாட்டார். ஏன்னா சில கிரகங்கள் வந்து உட்கார்றது சில நன்மையும் நடக்கும், சில பாதமும் நடக்கும். 6ஆம் இடம்தான் உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானம் கிடக்கூடாது. நமக்கு ஒரு உபயம் நடக்கணும்னா அந்த இடம் வந்து நல்லா இருக்கணும். யாரால உபயம்னாலும் சரி, தெரிஞ்சவங்கனாலும் சரி, தெரியாதவங்கனாலும் சரி, ஒரு உபயம் நடக்கணும். ஜாதகம் இருக்கு அப்படின்னா 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். 1, 3, 6, 11 சொல்றோமா உபயத்தை, உபஜயஸ்தானத்தை. 3, 6, 11 கிடக்கூடாது. அப்போ 6ஆம் இடம் கெட்டுச்சுன்னா உபயம் இல்லாம இருக்கும். நெக்ஸ்ட் 7ஆம் இடம். 7 கூடியவர் எங்கம்மா இருக்காரு? 7 கூடியவர் சூரியன். சூரியன் 7க்கு 8. அவர் ரெட்டப்படை விடாரா? ஆமா. ஓகே. 7ஆம் இடம் என்னதுன்னு தெரிஞ்சீங்க? லைஃப் பார்ட்னர். ஆமா. நண்பர்கள், சைடு பிசினஸ், உப தொழில், வாடிக்கையாளர் சொல்லலாம். 450 காரகத்துவம் இருக்கு ஒரு கட்டத்துக்கு. அத்தனையும் சொன்னோம்னா எனக்கு டைம் பத்தாது. அப்போ அவர் தவிப்பாரு. 7ஆம் இடம் லைஃப் பார்ட்னரே சரியில்லைன்னா எப்படிமா இவரு குடும்பம்? நண்பர்கள் பூரா சத்ருவா மாறிடுவாங்க அவர் வீட்டுக்கு 8ல இருக்கனால. இல்ல ஏமாத்துவாங்க, ஏன்னா 8ஆம் இடம் அவமானஸ்தானம், ஏமாத்திரஸ்தானம். வாடிக்கையாளர் இருப்பாங்க, அவங்களுக்கு லாபம்னா அந்த வாடிக்கையாளர் இருப்பாங்க, நஷ்டம்னா நோண்டுருவாங்க. உப தொழில் பண்ணுவாரு, சக்சஸ் அடையாது. ஏதோ வண்டி ஓடுறதுக்காக அனுபவம் தான் டிராவல் பண்ணுவார் ஒழிஞ்சு பண்ண மாட்டாங்க. எட்டாம் இடத்து அதிபதி எங்கம்மா இருக்காரு? 8ஆம் இடத்து அதிபதி புதன். புதன் 8க்கு 7. அவர் ஒத்தப்படையில இருக்காரு பாருங்க. ஆமா, இது ஒண்ணுதான் சிறப்பா வந்திருக்கு. அனுபவிக்கிறதுக்கு ஆயில் இருந்தா நீ அனுபவிப்ப. மூட்டை பூச்சி மரத்தை கூட செத்துற கூடாது, தொண்டையில மீச்சு காப்பாத்தி விட்டு வந்துக்கிறேன். 8ல இருக்கிறது ஒத்தையில இருக்கிறதுனால இத்தனை அனுபவிக்கணும்ல, கர்மா வாங்கிட்டு இருக்காருல்ல. அப்போ ஜாதகருக்கு ஆயுள் தீர்க்கும், இவருடைய கர்மாவை அனுபவிச்சு ஆக வேண்டும். அதான் அதிர்ஷ்ட ஸ்தானம். அதிர்ஷ்டம் உண்டு ஜாதகருக்கு. என்னடா இத்தனை பாவம் கெட்டிருக்கு, அது கெட்டிருக்குன்னா ஜாதகம் வந்து எப்படின்னா முன் யோகம் இல்லாத ஜாதகம். பின்னாடி இருந்து நல்லா முடிஞ்சு போச்சு அப்படின்னு லைஃப் நினைக்கும் போது இவருக்கு ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆகும் போது நினைக்கும் போது முடிஞ்சிடும். இதான் ஜாதகம். ஜாதகத்தை எடுத்தோம் கௌத்தோம் பலன் சொல்லக்கூடாது. 8 கூடையவர் ஆயுள், அதிர்ஷ்டம், மறைப்பொருள், ஆணோ பெண்ணோ தாம்பத்தியம். அப்ப அந்த இடம் நல்லா இருப்பாங்க. 8 கூடையவர் நல்லா இருந்தா ஜாதகத்தை பிடிவாதம். ஏன் அப்படின்னா 8ஆம் இடம் யாருக்கு வளர்த்துருந்தாலும் சரி அஷ்டமா சித்திகளும் அடங்கும் போங்க. இப்போ ஜாதகருக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், பிடிவாதம் பயங்கரமா பிடிப்பாரு. 9 கூடையவர் எங்கம்மா இருக்காரு? 9 கூடையவர் சுக்கிரன். 9க்கு 7ல. அவரு நல்லா இருக்கு. ஆமா, ஒத்தப்படையில இருக்காரு. ஒத்தப்படையில தான் இருக்காரு, நல்லா இருக்காரு, பாக்கியாதிபதி தான். ஜாதகர் 16 பாக்கியத்தை அடைவார். பாருங்க, எத்தனை கட்டம் வீக்கா இருந்தாலும் இந்த ஒரு கட்டம் நல்லா இருக்கும், 16 பாக்கியத்தை அவர் அடைவார். சிறப்பு சிறப்பு.
பேரு, புகழ், சொத்து, சுகம் லேட்டரானாலும் வந்துடும். 9ஆம் இடம் நல்லா இருக்குல்ல. ஆனா என்ன, பாதி லைஃபுக்கு மேலதான் வரும். இவர் வயசு 100ன்னா 50க்கு மேல வரும், 80ன்னா 40க்கு மேலதான் வரும், இளமையில வராது. 50 கெட்டுருச்சு, நல்லா இருக்கு. அப்போ 9ஆம் இடம் பாக்கியம், 16 பாக்கியத்தையும் அனுபவிப்பாரு. தன் குடும்பத்துக்கு, குழந்தைகளுக்கு, சொந்த பந்தத்துக்கு யாருக்கோ வச்சுட்டு போவாரு. ஏன்னா 9ஆம் இடத்த அதிபதி 9ஆம் இடத்தை பாக்குறாரு. 9ஆம் இடத்த அதிபதி சாரத்தெல்லாம் குரு நிக்கிறாரு. 9ஆம் இடத்த அதிபதியே குரு பாக்குறாரு. இவ்வளவு சிறப்பு இருக்கிறதுனால மீட்டுருவார். 9ஆம் இடம் தந்தை. இவர் தந்தை ஒரு பிரபலமா இருப்பார். இவர் தந்தை பேரை சொன்னா தெரியாத ஆள்கள் இருக்காது. ஏன்னா 9ஆம் இடம் பலமா இருக்கிறதுனால தந்தை கண்டிப்பா பிரபலமா இருக்கும். 9ஆம் இடங்கிற ஆன்மீகம். இப்ப ஜாதகருக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்கும். இவங்க அப்பாவுக்கு தொடர்பு இருக்கோ இல்லையோ, ஜாதகர் கண்டிப்பா ஆன்மீகத்துல இருப்பார். கஷ்டப்பட்டு வர்றாருல. 10ஆம் இடம் எப்படிமா இருக்கு? 10ஆம் இடம் வந்து செவ்வாய் பகவான், அதாவது லக்னத்துக்கு 4ல 10க்கு 7ல, இதுவும் சிறப்பு. அப்போ ஜாதகத்துல விசேஷமான ஒரு தொழில் உண்டு, இது தேடி வரக்கூடிய ஒரு தொழில் உண்டு ஜாதகத்தை. ஏன்னா 10 கூட 10 தானே இருக்காரு. ஆமா ஆமா. இவருக்கு டெய்லி வருமானம் நடக்கட்டாலும் சரி, ஒரு மாசத்துக்கு உண்டான வருமானத்தை வீசுறதுக்கு ஒரு தொழில் கையில வச்சிருப்பாரு. 10 கூட நல்லா இருக்கிறதுனால இவர் பார்க்க தொழில் இருக்கிற மாதிரியே இருக்காது, சும்மாதான் இருப்பாரு. ஆனா ஒரே நாள்ல ஒரு மாசம் வருமானத்தை தூக்கி போடக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிலை கையில வச்சிருப்பாரு. இவர் தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆள் வந்து புடிச்சு போயிடும். 10 கூட ஒத்தப்படையில இருக்காருல்ல, அவரு கூட தனி இருக்காரு பாருங்க, தொழில்காரன் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, கடுமையான உழைப்பு இருக்கும். செவ்வாய் சனி சேர்ந்தா கடுமையான உழைப்பு தானே. சம்பளத்துக்கு கடுமையா உழைப்பாரு. உழைப்புனா நீங்க வந்து இந்த மம்பட்டி எடுத்து வெட்டுவாங்க, கல்லோட பாங்க நினைக்க வேண்டாம். இவருக்கு உண்டான தொழில்ல நல்ல டீப்பா இறங்கி உழைச்சி அந்த ஆதாயத்தை நேர்மையா இவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம், கரெக்டா எடுத்து தீர்த்தாப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க பேசப்படாத 1000 இருக்கும், பார்ட்டி கொடுக்குறது 10,000 இருக்கும். ஏன்னா மற்ற ஆளுகளோட இவன் கரெக்டா இருக்கானே அப்படிங்கிற ஒரு இதுல. 11ஆம் இடம் எப்படி இருக்கு? 11ஆம் இடம் குரு பகவான் அங்கேயே 1ல இருக்காரு, சிறப்பு. அதுவும் ஒத்தப்படையிலே இருக்காரு. 11ஆம் இடம் லாபமா? லாபம் லாபம். மூத்தோரா? அபிலாஷையா? ஹலோ, வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குதையா? 11ஆம் இடம் வெற்றியா? வெற்றி. வெற்றி, மூத்த சகோதரம். ஐயா உங்க வாய்ஸே கேட்கல. ஐயா ஐயா உங்க வாய்ஸே கேட்கலையா? லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இல்லீங்களா இருக்குதுங்க. அதான் வாய்ஸே கேட்கல. இல்ல லைன்ல இல்ல, ஆன்லைன்ல இல்ல போகுது. அவர் போன் வேற ஆப்ரேட் பண்றதுல வருவது ப்ராப்ளம். ஹலோ ஐயா, ஸ்கிரீனே காணோம். ஸ்கிரீன்ல வரலைங்க. அதான் பாப்போம் பாப்போம். இப்ப ஐயா சொல்றது பிரகாரம் வந்து ஒரு கிரகம் வந்து தனக்கு இரட்டைப்படையான இடங்கள்ல இருந்தா வந்து அது சிறப்பான பலனை தராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆமா, அதுதான் மெயின் கான்செப்ட். அது சொல்றாரு. ஒற்றைப்படையில இருக்கும்போது அதனுடைய காரகத்துவங்கள், அதனுடைய அதனுடைய செயல்பாடுகள் நடக்கும். லக்னம்ன்றது 1ன்னு எடுத்துக்கணுமா சார்? அப்ப ஆமா,
அப்போ இந்த லக்னம் மேஷ லக்னம்ங்கிறது மேஷத்துக்கு ஒண்ணுன்னு 1 எடுத்துக்கிட்டோம். ரிஷபம் அந்த கிரகம் 2 அப்படி இந்த கிரகம் சொன்னாங்கல்ல. இருக்கக்கூடிய இடம் அது காலபுருஷ தத்துவப்படி இல்லைல்லம்மா, ஒண்ணு அது வந்து அது 12 அப்படி. வீடு. எடுத்துக்கணும். சரி இப்ப சரி. ஐயா கேக்குற கேள்விக்கு எப்படின்னா, ஒரு கிரகம் எங்க இப்ப 5ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் அப்படின்னா சூரியன் எங்க நிக்கிறாரு அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 5ஆம் இடத்துல இருந்து அந்த சூரியன் எங்க இருக்காருன்றதை எண்ணிக்கணும். 5ஆம் இடத்துக்குரிய சூரியன் தானே. அப்ப அந்த 5ஆம் இடத்துல இருந்து அந்த சூரியன் எங்க இருக்காருன்னு பார்த்தோம்னா அதுல 1 இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கான்னு அதை பார்த்துக்கணும். ஓகே ஓகே. அப்படி அதாவது தன் வீட்டுக்கு இப்ப நான் கேரக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ கும்ப லக்னம், கும்ப லக்னத்துக்கு 4ஆம் இடம் வந்து ரிஷபம். ரிஷபத்தோட அதிபதி வந்து சுக்கிரன். அவரு தன்னோட வீட்டுக்கு எங்க இருக்கிறாரு இருக்கு. அதான் இப்ப 4ஆம் வீட்டுக்கு அது 12ல. 12ல. அப்ப கேரக்டர் வேஸ் அவ்வளவு செட் ஆகாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அது தன் வீட்டுக்கு எங்க இருக்கிறாரு அந்த அதிபதி அப்படிங்கறது தான் இங்க முக்கியமா சொல்லப்படுதுங்க. அதுதான் இது பார்க்கும்போது அந்த பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்துடும். ஒற்றைப்படையா ஓகே, இரட்டைப்படைனா இது அதான் இந்த பலன் அகைன்ஸ்டா சொல்றதுன்னா இந்த பாவத்தினுடைய காரகத்தால் கிரகத்தினுடைய காரகத்தால் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பலன் சொல்லிடலாம். மஞ்சுளாமா, இதுல வந்து அவர் ஒரு பிளஸ் சொன்னார்ல, அதாவது 6ஆம் அதிபதி சந்திரன் உபஜயம், தாய்மாமன் 3, 6, 11 உபஜயம், அதெல்லாம் ஓகே தான். ஆனா கடன் நோய் வந்து ஒரு பிளஸ்ஸா சொன்னாரு. எதனால அப்படி சொன்னாரு? அதாவது 6ஆம் அதிபதி அப்படின்னு சொன்னோம்னா இப்ப அந்த கிரகத்தினுடைய வேலையே என்ன, நோய் நொடி இதெல்லாம் கொடுக்கறது. அப்ப கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 1, 3, 5, 7ல இருந்தா அது கொடுக்கும். ஏன்னா அந்த காரியம் நடக்கணும்னா அந்த 6ஆம் பாவகம் 1, 3, 5, 7ல தானே இருக்கணும், ஒற்றைப்படையில இருக்கணும். ஆனா இது வந்து எதுல இருக்கு, 6க்கு 2ல ரெட்டப்படையில இருக்கு. அப்ப அது நடக்காது. அப்ப அந்த காரகத்துவம் என்னன்னா நோய் வராது, கடன் வராது, வழக்கு வராது, அந்த மாதிரி. ஆமாங்க மேடம், இப்ப நீங்க சொன்னீங்களா அது கரெக்ட்டுங்க மேடம். அவ்வளவுதான், அந்த கான்செப்ட் தான். அதாவது அந்த பாவகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப 6ஆம் பாவகம்னா நோய் வரும், கடன் வரும், அதெல்லாம் வரும்னு சொல்றோம். இப்ப அந்த இடம் வந்து நல்லா, அந்த இடம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பாவகம் வேலை செய்யும். அப்ப அந்த 6ஆம் பாவம் நல்லா இருந்தாதான் நமக்கு கடன் இதெல்லாம் வரும்னு சொல்றோம். அப்ப 6ஆம் பாவம் நல்லா இருந்தா ஐயாவோட கான்செப்ட் என்னன்னா 1, 3, 5, 7, 9, 11ல இருக்கணும். ஆனா இது 6 எங்க போய் இருக்கு, 2ல இருக்கு. அப்ப அது நடக்காது. அப்ப நோய் வராது, கடன் வராது, பிரச்சனை வராது. சரிங்களா? இது வந்து பொதுவா வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு பாவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணு பொருள் அடிப்படையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு நடக்காதுன்னு சொன்னோம்னா உயிர் காரகத்துவத்துல அது வந்து நடக்கும்ன்ற ஒரு ஆப்போசிட் இது, அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில தான் இவர் என்ன சொன்னாருன்னா நமக்கு வந்து இந்த கடன் நோய் இதெல்லாம் இருந்ததுன்னா இப்ப உடல் உழைப்பு அப்படிங்கும் போது ஜாதகர் உடல் உழைப்பு போடுறாரு அப்படின்னா அவருக்கு அந்த சர்வீஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அப்ப அந்த உயிர் காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மாமன் உறவு இவருக்கு நல்லா இருக்காது. புரியுதுங்களா? ஓகே மேம், ஓகே. பொருள் உயிர் அப்படின்னு 2 அறம் பொருள் 2 எப்பொழுதுமே எல்லா பாவத்துக்குமே அது மாதிரியே வரும். அப்படிங்கும் போது இந்த காரகத்தை வந்து அது மாதிரி பிரிச்சு பார்க்கும் போது அந்த நோய் நொடி அப்படிங்கிறது இரட்டைப்படையில இருக்கிறதுனால வராதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரம் பாத்தீங்கன்னா உயிர் காரகம்னு எடுத்துக்கும் போது இது எதெல்லாம் நம்ம சொல்லணும்னா அந்த ஜாதகருடைய உடல் உழைப்பு அப்படிங்கிறது சர்வீஸ். அப்ப அந்த சர்வீஸ் வந்து இங்க சிறக்காது, தாய் மாமாவுடைய உறவு சிறப்பா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? என்னாச்சு ஐயாவா காணுமா? கரெக்ட் தான் மேடம். 3ஆம் பாவம் சொல்லும்போது சகோதரருக்கு திருமணம் தடை அப்படின்னு சொன்னாருங்க மேடம். சகோதரர் வீக் ஆவாரு. ஆமா, ஏன்னா அதுதான் மெயின். எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்துல ஒரு நம்ம பலன் எடுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 காரகம் வந்து அறம் பொருள் அப்படிங்கிறது 2மே நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அதுல ஒண்ணு நடந்துச்சு இன்னொன்னு ஆப்போசிட் ஆகாதான் ஆகும். இப்ப அதே வந்து இந்த குரு பகவானுக்கெல்லாம் கூட சொல்றாங்களா குரு பார்வை நல்லது அப்படின்னு. இப்ப குரு பார்வை அப்படின்னா திருமணம் இதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப அந்த இடத்துல பொருளாதார வீழ்ச்சியை கொடுக்கும். ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி கான்செப்ட் ஒரு பார்வையே இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு 2 நிகழ்வுல ஒண்ணு நடக்கும், ஒண்ணு வந்து நடக்காது. மேடம் சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம புதன் வந்து ரெண்டு இதுக்கு 5, 5, 8க்கு அதிபதியா வர்றாரு இல்லைங்களா? அப்ப நாம அதை எப்படி எடுத்துக்கணும்? அதான் அந்த 5ஆம் பாவத்துக்கு அது எங்க இருக்குன்னு பாருங்க, 8ஆம் பாவத்துக்கு அது எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப அதனுடைய பலன் என்னன்றதை நம்ம அதை பார்த்து நம்ம சொல்லிய வேண்டியதுதான். இப்ப அதாவது இப்ப ஒண்ணு இல்லை, இப்ப புதன் வந்து 5ஆம் இடத்துக்குரியவர் புதன் வந்துச்சு இல்லைங்களா? இப்ப 5ஆம் இடம் அப்படின்னா நம்ம என்னென்ன சொல்லுவோம், அவர் வந்து சொன்னது அந்த உயர் படிப்பு காலேஜ் லெவலு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை, அப்புறம் பூர்வீகம், இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து 5ஆம் பாவத்தினுடைய நிகழ்வு நம்ம சொல்லுவோம். இப்ப
இப்போ இது 5ஆம் பாவத்தை வந்து இந்த 5ஆம் இடம் அந்த பாவத்தினுடைய அதிபதி புதன் வந்து 1, 2, 3, 5, 7ல இருந்துச்சு அப்படின்னா அவர் நல்லா படிப்பாரு, இவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, பூர்வீக சொத்து இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த 5க்கார் எங்க போய் உட்காந்துருக்கு? 10ல போய் உட்காந்துருச்சு இல்லைங்களா? கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ஆமாங்க மேடம். இப்போ 5க்கு 10ல அப்படிங்கும்போது இந்த 5ஆம் பாவத்தினுடைய காரகத்துவம் எல்லாமே பாதிப்படையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை 8ஆம் வீட்டுக்கு மறுபடியும் ஒரு தடவை ஆமா ஆமா 8ஆம் இடங்கிறது அதனுடைய காரகத்துவம்ன்றது வேற. அப்ப அது ஆயுள் கண்டம், ஆயுள் அப்படிங்கிறது. இப்ப ஆயுள் அப்படின்னா இந்த 8க்கு அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், 8ஆம் பாவகம் அப்படின்னா ஆயுள்னு சொல்லுவோம். அப்ப அந்த 1, 3, 5, 7, 9ல இருந்தா அது ஆயுள் உண்டுங்கிறோம். அதுபோல இந்த 8ஆம் பாவம் வந்து புதன் வந்துருது, 8க்கு 7ல போய் உட்காந்துருக்காரு. 7ங்கிறது ஒற்றைப்படை. அப்ப இவருக்கு வந்து ஆயுள் தீர்க்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அது போல இவருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் வர வாய்ப்பு உண்டு, இவருடைய மர்மங்கள், இவர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு திறன் இவர்கிட்ட இருக்கும். சோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கான்செப்ட் அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனா ஏதோ ஒரு காரணத்துல தடையாயிடுச்சு. தடையாயிடுது. இன்னும் வரவே இல்லையா? இது பிறகு பார்த்தா மேம் ஒரு விஷயம், இது பிறகு பார்த்தா கேந்திரமும் திரிகோணம் ஓகே கேந்திரம் ஓகே ஆகாதா? அப்படி வராதே, அப்படி எல்லாத்துக்கும் அப்படி வராதே. இந்த கிரகங்கள் நிக்கக்கூடிய அமைப்புல வச்சுதான் நம்ம இப்ப பலன் எடுக்கிறோம். நீங்க இல்ல இப்ப நீங்க வந்து அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரிகோணம் அப்படின்னா 1, 5, 9ங்கிறது ஒற்றைப்படைன்னு வரும். அதை நம்ம திரிகோணம் ஓகேன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கேந்திரம் அப்படி பாத்தீங்கன்னா 1, 4, 7, 10. அப்ப 1, 7 ஒற்றைப்படையில வரும், 4, 10 இரட்டைப்படையில வந்துரும். அப்ப இந்த கான்செப்டுக்கு கேந்திரம் வந்து ஒத்து வராது. ஆமா ஓகேமா. அந்தந்த கிரகத்துக்கு தனித்தனியாவே தான் பார்க்கணும். அல்லாத அந்த ஒவ்வொரு சார் வந்துட்டாரு. ஐயா வாருங்கள் வாருங்கள். ஓ சக்காய் நிக்கிறது போங்க. ஏன் ஸ்கிரீன் ஓபன் பண்ணிக்கோங்க. இருக்கு. சொல்லுங்க சார். இப்ப 11ஆம் இடத்தோட விட்டோமா? ஆமா ஆமா 11ஆம் அதிபதி குரு பகவான். ஆமா 11 கூடையவர் 11லே இருக்கிறதுனால இவருக்கு அபிலாஷைகள் நடக்கும். ஓகே சார். 11ஆம் இடங்கிறது வெற்றி உண்டு. அதுக்கடுத்து 12ஆம் இடம் எப்படிமா இருக்கு? ஹலோ 12ஆம் இடம் எப்படி இருக்கு? 12ஆம் இடத்து அதிபதி 10க்கு 5ல இருக்கிறாருங்க சார். ஒற்றைப்படையில இருக்கிறாருங்க. அப்போ நல்ல ஞாபகம், 12 கட்டம் இருக்கு இல்லையா ஜாதகத்துல? ஆமாங்க. 12 கட்டத்துல எது முக்கியம் அப்படின்னா 1, 2, 3 இந்த இதெல்லாம் இல்ல, 12ஆம் இடம் தான் முக்கியம். ஏன்னா அந்த இடத்துக்கு பேர் என்ன? நிம்மதி. 12 கூடையவர் ஒத்தப்படையில இருக்காரு பாருங்க. ஜாதகர் நல்ல நிம்மதியா இருப்பாரு, எதை பத்தி கவலைப்பட மாட்டாரு, எங்க படுத்தாலும் நல்லா தூங்குவாரு, சுகபோகமா நல்ல நல்லா இருக்கு. நிறைய கோயில்களும் போவாரு, சுத்துவாரு, ஊரா டிராவல் ஆவாரு. 12ஆம் இடம் தான் அந்த இடம். சரியா? ஓகே சார். சரி, இப்ப நல்லா கவனிங்க. 12 இடம் செக் பண்ணீங்க. இப்போ ஜாதகருக்கு நடக்கிற திசை என்ன? இவர் மக நட்சத்திரம் கே திசையில பிறந்தாரு. இப்ப நடக்குது ராகு திசை. ஓகே சார். ராகு எங்க இருக்காரு? ராகு 12ல. நல்லா யோசிச்சுங்க. ஒரு திசை வந்து பலன் கொடுக்குதா கொடுக்கலையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ஒண்ணு திரிகோணத்துல இல்லைன்னா கேந்திரத்துல இருந்து நடந்துச்சுன்னா நல்லதுன்னு எடுத்துக்கலாம். நான் ஒண்ணு சொல்றேன், ஞாபகம். எந்த கிரகத்துக்கு பின்னாடி பலம் வாய்ந்த கிரகம் இருக்கோ அந்த திசை அவருக்கு செக்யூரிட்டி உண்டு. ஓகே. இந்த ராகுக்கு பின்னாடி யார் இருக்கா? ராகு பின்னாடி குரு இருக்காரு. சொந்த வீட்டுக்காரர் இருக்காரு பாருங்க, அந்த வீட்டுக்குடையவரே ஆட்சி பெற்றுக்காரு பாருங்க. அந்த வீட்டுக்கு 12 கூட 12ல ஆட்சி பெற்றுக்காருல்ல? ஆமா ஆமா சார். ஆமா. அப்போ ஜாதகருக்கு இந்த திசையில கண்டிப்பா 12ஆம் பாவம் பலமா இருக்கிறதுனால இவருக்கு
அனைத்தும் உண்டு. இந்த தசை நல்லா இருக்கும். சிறப்பு. ஏன் நல்லா இருக்கும்னா இந்த கட்டத்திலேயே ஒரே ஒரு கிரகம் தான் ஆட்சி பலமா இருக்கு மூலதிரிகோண வீட்டுல. அந்த கிரகம் நடப்பு தசாநாதனுக்கு பேக்ரவுண்ட்ல பலமா இருக்கு பாருங்க. புரியுதா? சொல்லுங்க சார், புரியுது. அதுக்கப்புறம் ராகு நிக்கிறது என்ன நட்சத்திரம்? சூரிய நட்சத்திரம். உத்திராடம். உத்திராடத்துல நிக்கிறாருமா? சூரிய நட்சத்திரத்துல உத்திராடத்துல நிக்கிறாரு. ராகு நிக்கிறது உத்திராடத்துல. ஆமா. அந்த உத்திராடம் என்ன டிஎன்ஏ? குருவோட டிஎன்ஏ தானே? தெரியல சார், டிஎன்ஏ சொல்லுங்க சார் நீங்க. உத்திராடம் வந்து குருவோட டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ புரியவர் பலமா இருக்கிறதுனால இந்த தசை சிறப்பா இருக்கும். சரியா? புரியுதா? கேக்குதா? சார் ராகு என்ன டிஎன்ஏன்னு சொன்னீங்க சார்? என்னமா? ராகு நின்ற சாரமா? ராகு நின்ற நட்சத்திரம் உத்திராடம். உத்திராடம் வந்து டிஎன்ஏன்னு என்னமோ சொன்னீங்களே சார், அது புரியல. அதாம்மா குரு டிஎன்ஏ, அதாவது குரு சாரத்துல பிறந்தவங்கன்னு அர்த்தம் அந்த நட்சத்திரம். ஓகேங்க. குரு டிஎன்ஏ, அது டிஎன்ஏ தனியா உங்களுக்கு பாத்துட்டோம்னா உங்களுக்கு அது புரிஞ்சுக்கும். சரி, இப்போ இந்த 45 பேர் லிங்க்ல இருக்கிறவங்க பூரா ஜோதிடர் ஆளுநர்களா ஜோதிடர்களா? எல்லாமே ஆர்வலர் ஜோதிடர் எல்லாமே இருக்காங்கய்யா. சரி, இந்த கும்ப லக்னத்துக்கு இப்படி இருக்க ஏதாவது மாற்றம் வருமா சொல்லுங்க. ஐயா நீங்க சொல்லி. ஆமா. சரி, கும்ப லக்னம் குடும்பம் குழந்தைகள் இருந்ததுன்னா பெரிய வெற்றி பெறாது. எப்படியா? ஏதாவது ஒரு குறை இருக்குன்னா மிகப்பெரிய சாதனை கிடைக்கும். உதாரணத்துக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கும்ப லக்னம், கடைசி வரைக்கும் ஒரு குழந்தை இல்லையே, ஆனா அவரு பாருங்க 13 வருஷம் விடாம ஆட்சி பண்ணாரு பாருங்க. கும்ப லக்னம் குறையோட இருந்ததுன்னா மிகப்பெரிய சாதனை செய்ய போகுதுன்னு அர்த்தம். குடும்பம் குட்டின்னு இருந்ததுன்னா சாதிக்க முடியாது. உதாரணத்துக்கு விஜயகாந்த் கும்ப லக்னம், அவருக்கு குழந்தைகள் இருந்தது, மனைவி இருந்தாங்க, சாதிக்க விடல பாருங்க, உயிரை எடுத்துருச்சு பாருங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கும்ப லக்னம், அவருக்கு குழந்தை குட்டி மனைவி எல்லாம் இருந்தாங்க, அரசியல்ல தோக்கடிச்சு பாருங்க. கும்ப லக்னத்துல என்னமா? கும்ப லக்னம்னாலே அப்படித்தான் எடுக்கணுங்களா? ஆமா, கும்ப லக்னம்னா ஒரு குறை இருந்ததுன்னா பெரிய சாதனையாளரா உருவாடுவாங்க. சரி, உதாரணம் தான் எம்.ஜி. ராமச்சந்திரன், நெல்சன் மண்டேலா, 25 ஆண்டு சிறையிலே வாழ்ந்த நெல்சன் மண்டேலா கும்ப லக்னம். ஆப்ரஹாம் லிங்கன் கும்ப லக்னம். ஐயா இது லக்னத்துக்கு மட்டுமா இல்ல கும்ப ராசிக்கும் எடுத்துக்கலாமா? ராசிக்கு வராதுமா. லக்னம், லக்னங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். உயிர் இல்லாம உடல் செயல்படாது. லக்னத்தை பேஸ் பண்ணும் போது லக்னத்தை மட்டும்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ராசி எல்லாம் எடுத்தீங்கன்னா செல்லுபடியாகாது. ராசிங்கிறது உடல். இந்த உடலுக்கு வந்து உயிர் இருக்கிறவர் தானே பேரு, அதுக்கப்புறம் ஒரே பேர் தானே, எப்ப தூக்கம் தான் கேட்பான். ராசி செயல்படணும்னா இங்க உயிர் இருக்கணும். லக்னம் கும்ப லக்னத்துல பிறந்து, அதே மாதிரி இந்த ஜாதகர் பாருங்க, ராசியும் கும்ப லக்னம், நவாம்சமும் கும்ப லக்னம். இது தப்பு இல்ல. வேற ஒரு லக்னத்துல பிறந்து நவாம்சம் கும்ப லக்னம் ஆயிடுச்சுன்னா லைஃப்ல லாங் வர போராடுவாங்க. நவாம்ச லக்னம் மட்டும் கும்ப லக்னம் விழுந்துடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலத்தோட பையன் நவாம்ச லக்னம் கும்ப லக்னம், நடிகர் சத்யராஜ் பையன். சத்யராஜ் பெற்ற வெற்றியை அவர் மகனால பண்ண முடியல பாருங்க. என்னென்னமோ பண்ணாங்க, சொந்த படம் கூட எடுத்தாரு, ஆனா ஜெயிக்க முடியல பாருங்க. அப்போ நவாம்ச லக்னத்துக்கு இவ்வளவு பவர் உண்டு. சரியா? ஓகே சார். சார் அதே போல இந்த நவாம்ச லக்னமும் லக்னம் டு லக்னத்துக்கு இந்த 1, 3, 5ல இருந்தா சிறப்பு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ஆமா, அதாவது இது இது நல்ல ஒரு இது ஞாபகப்படுத்தி விட்டீங்க.
இந்த லக்னாதிபதி இருக்காரு இல்லையா, இந்த லக்னாதிபதி ராசியில எங்க இருக்காரு? ரிஷபத்துல இருக்காரு பாருங்க. ஆமா ஆமாயா, 4ல இருக்காரு. நவாம்சத்துல எங்க இருக்காரு? நவாம்சத்துல எங்க இருக்காரு? நவாம்சத்துல வந்து 10ல இருக்காரு. இல்ல இந்த நவாம்சத்துல ஒண்ணுலயே லக்னாதிபதிக்கு இருக்காரு. இல்ல இந்த லக்னாதிபதிக்கு அந்த லக்னாதிபதி எத்தனாம் இடத்துல இருக்காரு? ரிஷபத்துக்கு 10லயா? அங்க கும்பத்துல இருக்காரு. அதான் 10ல. 10ல இருக்காருல்ல, அப்படி இருக்கக்கூடாது, ஆமா. ரெட்டப்படையில இருக்கக்கூடாது. அததான் கேட்டேன் நான். அப்போ அப்படி இருக்கிறாருன்னா போராட்டம் தொடரும். அடுத்து இன்னொரு ஆள் இருக்கு இவரை காப்பாத்துறதுக்கு, சந்திரன். ராசியில இவருக்கு சந்திரன் எங்க இருக்கு? ராசியில சந்திரன் 7ல, சிம்மத்துல இருக்கு. நவாம்சத்துல சந்திரன் எங்க இருக்கு? நவாம்சத்துல 12ல உட்கார்ந்துருக்கு. அந்த சந்திரனுக்கு 12 அவரும் ரெட்டப்படை உட்கார்ந்துருக்கு. போயிட்டாரு பாருங்க. ஆமா. அப்போ லக்னாதிபதியும் ரெட்டப்படை, ராசியா அந்த சந்திரனும் ரெட்டப்படை போயாச்சுன்னா லாங் லைஃப் போராடுவாரு. இந்த போராட்டத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. லக்னாதிபதி கெட்டா கோயில உழவார பணி செய்யணும். ஓகே ஓகே. சந்திரன் கெட்டா தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும். ஓகே சார். இத ரெண்டையும் செஞ்சாங்கன்னா இந்த லக்னமும் ராசியும் பலமாயிடும். ஓகே. சிவபெருமான் கோயிலே கதின்னு கிடக்க வேண்டியதுதான். ஆமா, மாசத்துல ஒரு நாள் என்ன வேலை இருக்கோ இல்லையோ உழவார பணிக்கு இவர் கண்டிப்பா கலந்தாகணும். அதே மாதிரி இவருக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துக்கு கண்டிப்பா ஒரு அமாவாசை இல்லைன்னா ஒரு பௌர்ணமி எடுத்து தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும். ஒண்ணுமே முடியலையா, நீரை வச்சுனாலும் பண்ணணும். அப்பதான் சந்திரன் பலம் பெறுவாரு. உழவார பணி பண்ணும்போது லக்னம் பலம் பெறும். இல்ல வாழ்க்கையில வந்து கேள்விக்குறியா இருக்கும் வாழ்க்கை. இந்த ஜாதகத்தை போட்டதே எதுக்கு அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லா ஜாதகம் இப்படி இருக்காது. ஆனா இங்க வந்து மெயினா யார் நல்லா இருக்கணும்னா லக்னாதிபதி சந்திரன், இவங்க ராசியில இருந்து நவாம்சத்துல கிடக்கூடாது. யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாலும் போதும், கடைசி வரைக்கும் கை கொடுத்துருவாங்க. 2 பேருமே டவுன் ஆயிட்டா ஆதரவு இருக்காது. புரியுதுங்களா? புரியுது ஐயா, புரியுது. ஆனா இங்க இதுவும் 2மே கெட்டு போய் தான் இருக்குது. என்னமா? இதுலயே 2ம் கெட்டு போய் தான் இருக்குது. லக்னமும் கெட்டு இருக்கு, சந்திர ராசியும் கெட்டு இருக்கு. சொல்லுங்க ஐயா, அடுத்து போறோம். மாந்தி பாருங்க. சொல்லுங்க ஐயா. மாந்தி 10ல இருக்கா இல்லையா? ஆமா, லக்னத்துக்கு 10ல. மாந்தி நல்லா ஞாபகிங்க. மாந்தி எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார் இல்லையா? அந்த அனுச நட்சத்திரத்துல இருக்கிறாரு. அவர் என்ன கிரகம்? அவர் எந்த ராசியாதிபதி? சனி பகவான். அவருடைய மூல திரிகோண வீடு எது? அவரோட மூல திரிகோண வீடு மகரம். கும்பம். 12. சரிங்க சார். கும்பம். மூல திரிகோண வீடு மகரம் இல்லமா, கும்பம். சரிங்க சார். அந்த கும்பம் காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம்? காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். அப்ப அந்த உயிர் காரகத்தை மாந்தி தூக்குவார். அப்போ ஜாதகருடைய அண்ணன் உயிர் இந்த மாந்தியால போகும். சரிங்களா? சரிங்க சார். சரிங்க. இதே மாதிரி ஒரு ஜாதகத்துல மாந்தி எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்குன்னு சொல்லி ஒரு அதிபதி இருப்பாரு. அந்த அதிபதிக்குன்னு சொல்லி ஒரு மூல திரிகோண வீடு இருக்கும். அந்த மூல திரிகோண வீடு காலபுருஷனுக்கு எத்தனாம் வீடா வருதோ அந்த உயிர் காரகத்தை மாந்தி தூக்கியே தீர்வார். அது தூக்காம வைக்கணும்னா ஒரு வழி இருக்கு, அது செஞ்சா தூக்கூடாம பண்ணிடலாம். வந்து அப்படி நடக்கிறது வந்து அந்த திசையில நடக்குமாங்க சார், எப்படிங்க? இல்லம்மா, திசையெல்லாம் நடக்காது. கண்டிப்பா அந்த காரகத்தை புரிய வச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த மூத்த சகோதர காரகத்தை புரிய வச்சுக்கிட்டே இருப்பாரு. டக்குன்னு தூக்கிடுவாரு. அத உயிர் போக விடாம பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்னா, மாந்தி எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் வர்றதை ஜாதகர் வரதான் இருக்கணும். இருந்தா அந்த காரகத்துக்கு உயிர் பாதிப்பு வராது. இது எப்ப நடக்கும்னு கேட்டா அவர் பிறந்ததுல இருந்தே தசையில நடக்கும். எப்ப நடக்கும்னு எப்படி சார் சொல்றது? அதாவது இதுக்கு தக்கன அவங்களுடைய ஆயுளும் இதா இருக்குமா. இவருக்கு மாந்தி அந்த நட்சத்திரத்துல நின்றுட்டாலே அந்த காரகத்துவ ஆயுள் அப்படிதான் ஒட்டி அமைஞ்சிருக்கும். புரியுதா? ஓகேங்க. ஆனா இது எப்போ நடக்கும் அப்படிங்கறத ஒரு இதா சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க.
இவருடைய லக்னாதிபதி மாந்திய எப்போ திரிகோணத்துல கிராஸ் பண்றாரோ அப்போலாம் நடக்கும். ஓகேங்க சார். மாந்திய சனி பகவான், இவருடைய லக்னாதிபதி சனி பகவான் தானே, ஆமாயா. கோச்சாரத்துல கிராஸ் பண்ணுவார். மாந்திய இந்த வீட்டுக்கு திரிகோணத்துல சனி பகவான் வரும்போது தான் நடக்கும். லக்னாதிபதியான சனி பகவான் கோச்சாரத்துல மாந்தியை கிராஸ் பண்ணும்போது அந்த நிகழ்வு நடக்க வாய்ப்பு. கிராஸ் பண்ணும்போது திரிகோணத்துல கிராஸ் பண்ணும்போது அவருடைய மூத்தவர் அண்ணங்கிற உயிர்காரகத்துவத்துக்கு உயிர்காரகத்தை எடுப்பாரு. மாந்தி நட்சத்திரம் உயிர்காரகத்துவத்துக்கு கொஞ்சம் கூட தேவை காட்சினா காட்ட மாட்டாரு. அப்படி காப்பாற்றணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா இந்த மாந்தி நிற்கிற நட்சத்திரம் அன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமனம் வரை சாப்பிடாம விரதம் இருந்து அந்த தெய்வத்தை வணங்கினாங்கன்னா அந்த உயிருக்கு இவங்க இருக்கிற வரை அந்த உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. ஐயா ஒரு சின்ன கேள்விங்க ஐயா, இது நவாம்சத்துல சொன்னது இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஐயா. மாந்தி நவாம்சத்துல வர சொன்னீங்களா, அது மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க ஐயா. மாந்தி நவாம்சத்துல இப்ப இந்த விளக்கம் முதல்ல கொஞ்சம் சொன்னீங்களா, சொல்லுங்க ஐயா. மாந்தி வந்து நவாம்சத்துல எந்த இடத்துல இருந்தா சொன்னீங்களே, அது கொஞ்சம் சொல்லுங்க. நவாம்சத்துல நான் சொல்லவே இல்லை. மாந்தியும் ஒரு நட்சத்திரம் உண்டு, அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ஒரு கிரகம் உண்டு, அந்த கிரகத்துக்கு மூல திரிகோண வீடு உண்டு, அந்த மூல திரிகோண வீடு காலபுருஷனுக்கு எத்தனாம் பாவமா வருது, அந்த உயிர் காரகத்துவத்தை மாந்தி தயவு தாட்சணம் இல்லாம தூக்கிடுவார். காலபுருஷனுக்கு சரிங்க. அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, டக்குன்னு தூக்கிடுவாரு. எப்ப தூக்குவாருன்னா ஜாதகருடைய சனி பகவான் கோச்சாரத்துல மாந்திய பிறப்பு மாந்திய கிராஸ் பண்ணுவாரு. கிராஸ் பண்ணும்போது தூக்குவார். திரிகோணத்துல வந்தா கிராஸ் பண்ணுவாரு, வரவும் தூக்கிடுவார். அப்படி அந்த உயிர்காரத்துக்கு ஆபத்து இல்லாம இருக்கணும் அப்படின்னா இவருக்கு மாந்தி நிக்கிற நட்சத்திரத்தை ஒவ்வொரு மாசமும் வரும்போது இவர் விரதம் இருந்தாருன்னா தடுத்து நிறுத்திடலாம். ஏன்னா விரதம் இருக்கிறதுக்கு தெய்வங்கள் பயப்படும், கிரகங்கள் பயப்படும், உயிர் எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஓகே சார். அம்மா டைம் இருக்கா இல்ல கேள்விக்கு போலாமா? கேள்வி போலாம் சார். இது ஆமாமா டைம் ஆயிடுச்சு. ஆமா, ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிட்டு நான் போய் பேசிட்டே இருப்பேன். இங்க பாவம் சாப்பிடுறோம் சார். இப்ப ஓகே சார், இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கெல்லாம் நாங்க நல்லா தெளிவா கேட்டுட்டோம். இப்ப ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா இந்த ஜாதக முறைப்படி வந்து ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த மாரி அடிப்படையில பலன் பார்ப்பது, அது எந்த அடிப்படையில என்ன சிஸ்டம் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? பாரம்பரிய ஜோதிடம் அப்படி மட்டும்தானா? இல்லம்மா, இது அதாவது எங்க அப்பா எங்க தாத்தா நான் பாத்துருக்கிறேன். ஆனா எங்க தாத்தாவுக்கு எங்க சியா தான் குருநாதர். அதாவது தாத்தாவுக்கு தாத்தா சியான்னு சொல்லுவாங்க. நான் போட்டோ சியான எங்க தாத்தாவை தான் நான் பாத்துருக்கேன். எங்க வம்சாவளி அவங்க தொடர்ந்து ஜோதிடர். அவங்க சொல்லி கொடுத்தது. இது எந்த நூலையும் இருக்காது, தேடாதீங்க, சிஸ்டம் கிடையாது. ஓகே ஓகே, அதான் கேட்டுக்கலாம் தான், வேற ஒண்ணு இல்ல. ஆமா, ஏன்னா இது சிஸ்டம் கிடையாது. ஃபார்முலா இருந்தாதான் நம்ம சொல்ல முடியும். நான் புக்ல வெளியிடல. ஏன்னு கேட்டீங்கன்னா இது தப்பா பிரயோகம் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதுனால நான் அது எதுவுமே இது பண்ணல. சிறப்பையா, சிறப்பு சிறப்பானா. ஒரு ஜாதகத்துல பாவத்தை பார்க்கணும்னா லக்னத்துக்கு பார்க்க கூடாது, அந்தந்த கட்டத்துக்கு பார்க்கணும். சரி, இப்ப பாருங்க, உங்களுக்கு டயம் இருந்ததுன்னா ஒரு இது சொல்லுங்க. நேரம் இருக்கா? நேரம் இருக்கா? சொல்லுங்க. சொல்லுங்க, எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. இப்ப 9 கிரகம் இருக்கீங்க இல்லையா? இந்த 9 கிரகம் இருக்கு இல்லையா? இந்த 9 கிரகத்துல எந்த கிரகம் பலன்னு பாக்குறதுக்கு ஒரு வழி இருக்கு? பலன் பார்ப்பதற்கு வழி அப்படின்னு சொன்னோம்னா, அந்த நம்ம 6ஆம் நட்சத்திர புள்ளி 7ல இருந்தது சிறப்புன்னு சொன்னோம். 8ஆம் நட்சத்திர புள்ளி 8ல இருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறதுனால அது ரெண்டும் நல்ல நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னோம். அடுத்தது 10ஆம் அதிபதியும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சோ அதுகளை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். குரு நல்லா இருக்கு, செவ்வாய், சனி பகவான். நான் சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க. ராசியில இருக்கிற சனிக்கு நவாம்சத்துல இருக்கிற சனி நல்லா இல்லை. அப்ப சனி நல்லா இல்லை, லக்னாதிபதியே நல்லா இல்லை. பாருங்க, ரெட்டப்படி போயிட்டாங்க. ஓகேவா? ஆமா. சூரியன் ராசியில இருக்கு, ராசியிலையும் 8ல, ராசிக்கு அங்க நவாம்சத்துல 8ல, நீச்ச வீட்டுல நல்லா இல்ல. பாருங்க, புரியுதா? புரியுதையா? புரியுது. ராகு நல்லா இருக்கு பாருங்க, ராசியில இருக்கிற இடத்துக்கு நவாம்சத்துல நல்லா இருக்கு. அப்போ சாப்பாட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜாதகர் உயிர் வாழ்றவரை
சாப்பிடுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. கேது அப்படின்னா அது கழிவிடங்களை குறிக்கும். அது நல்லா இருக்கு பாருங்க. அப்போ சாப்பிடுறது தூங்குறது இவருடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனையில கை வைக்க மாட்டாங்க. புரியுதா? ராகு கேது தான் நம்ம சாப்பிடுறது வெளியில போகுது. அப்போ அவங்க நல்லா இருந்தாங்கன்னா ஆயுள் வரைக்கும் அந்த பிரச்சனைகளை ஜாதகம் சிரமப்பட மாட்டான். ஓகே சார். சுக்கிரன் பாருங்கம்மா, ராகு கேதுக்கு மைய புள்ளியில உட்கார்ந்துருக்காரு பாருங்கம்மா. ஆமா ஆமா ஆமா, இங்கிட்ட 2 கட்டம் அங்கிட்ட 2 கட்டம். அது என்ன பண்ணும் தெரியுமா? ராகு கேதுக்கு மைய புள்ளியில உட்கார்ந்துருந்தா என்ன பண்ணும் தெரியுமா? சொல்லுங்கய்யா. மாசத்துல 30 நாள் ஒழுங்கா போயிட்டு இருக்கிற வண்டி திடீர்னு இந்த ராகு கேதுக்கு மைய புள்ளியில இருக்கிறவரு தொடர்ந்து 1 வீக் ட்ரிங்க்ஸ் அடிக்காரு. அடிச்சது மட்டும் இல்ல, எந்த ஸ்பாட்ல இருக்காரோ அந்த ஸ்பாட்ல ஆள் விழுந்துருவார். ராகு கேது மைய புள்ளி நடுவுல ராகு சுக்ரன் இருந்தா, உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு இருக்காருன்னா அங்கேயே விழுந்துருவார். சார் வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு வருது சார். வண்டியில அப்படின்னா அந்த ஸ்பாட்லயே விழுந்துருவார். ராகு கேது மைய புள்ளியில சுக்ரன் இருக்கிறது பேட். நல்லா போயிட்டு இருப்பாரு, நல்லா ஒர்க் பண்ணாரு, நல்ல பேர் புகழ் எல்லாம் இருக்கும். திடீர்னு 1 வீக் அப்படியே சடனா பிடிக்கிற மாதிரி டைவ் ஆகுன்னு ஆகவே மாட்டார். ராகு புள்ளிக்கு நடுவில் மாட்டிச்சுன்னா அவர் அறியாமலே அப்படியே ட்ரிம் ஆகி அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பேக்ரவுண்டு கூட்டு போய் அழுது சிரமப்பட்டு ஒரு 4 மணிக்கு கொண்டு வருவாங்க. திருப்பியும் இவர் பண்ண மாட்டாருன்னா அந்த ராகு மாட்டி விட்டு என்ன ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, ட்ரீட்மெண்ட் நடக்கும். இவர் திருந்தம் தான் நடப்பாரு. அந்த கிரகம் வந்து விடாது. ராகு மையப்புள்ளியில இருக்கிற அவரோட டென்ஷன். ராகு மையப்புள்ளியில தானே சுக்கிரன் இருக்கு. ஆமா ஆமாயா. இருக்கா இல்லையம்மா? இருக்குயா இருக்கு. இருந்தால் நல்லா இருக்கிற மனிதனை மனுஷன் மேல குற்றம் இல்ல, இந்த கிரகம் படுத்துற பாடு அப்படி மெண்டல் ஆகி 1 வீக். இந்த 1 வீக்ல அந்த 1 மாசம் நல்ல மதிப்பா இருந்தவரை கெட்டு நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க இதுல என்ன ஒரு பேட்னா, மனைவி மக்கள் பிரிஞ்சு போயிடுவாங்க, அவங்க திடீர்னு சூசைட் பண்ணுவாங்க. இந்த கிரகத்தோட அருமை அவங்களுக்கு தெரியாது. மனைவி மக்களுக்கு இவர் தான் பண்றாருன்னு நினைச்சிட்டு அவங்க தவறான முடிவு எடுத்துருவாங்க. இவர் பண்ண மாட்டாரு, இந்த கிரகம் பண்ண. நிறைய பேருக்கு தெரியாது, மனுஷர்களையே குறை சொல்லி. ஓகேயா, சிறப்பு சிறப்பு ஐயா. ராகு பாருங்கம்மா, லக்னம் வந்து பாபகர்த்தாரியில மாட்டிட்டு பாருங்க. லக்னத்தை சுத்தி பாபகிரகம் இருக்கு. ஆமா ஆமா ராகு அங்க சூரியன் இருக்கா? இருக்கா சார்? இருக்கு இருக்கு சார். இதுனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ராகு சுத்தி பாபகர்த்தாரி, அதாவது லக்னத்தை சுத்தி பாபகர்த்தாரி யோகம் இருந்தா இவங்க தான் சிட்பண்ட்ஸ் வச்சு ஊருக்கு ஓடுவாங்க. சிட்பண்ட்ஸ் வந்து இந்த அதிகமா இன்கம் தரேன், 5 வட்டி தரேன், 10 வட்டி தரேன், 15 வட்டி தரேன் அப்படின்னு நிறைய வசூல் பண்ணுவாங்க, கோடிக்கணக்கானது. இது பாத்தீங்கன்னா ஒரு பொங்கல் வரும், ஒரு கருநாள் வரும், ஷிஃப்ட்டுக்கு போறோம், ஊட்டிக்கு போறோம், கொடைக்கானல் போறோம்னு போவாங்க குடும்பத்தோட. பாத்தீங்கன்னா அப்படி தலைமுறை நினைச்சேன். ராகுக்கு ஊடால லக்னம் மாட்டிடுச்சுன்னா அவங்க வந்து எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் சரி, நல்லவரா இருக்கக்கூடாது. பணத்துக்காக எதையும் செய்ய துணிஞ்சு இப்படி 5க்கு 10க்கு ஆசை காட்டி சிட்பண்ட்ஸ் நடத்தி கோடிக்கணக்கில் சுருட்டிட்டு குரு பண்ணுவோம். லக்னத்தை சுத்தி பாபகர்த்தாரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அப்படி இருந்ததுன்னா அதாவது ராகு கேது லக்னப்புள்ளி லக்னத்தை சுத்தி பாபகிரகம் இருந்ததுன்னா அதுக்கு பரிகாரம் இருக்கு. அதை செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை வராது. என்ன செய்யணும் அப்படின்னா, ராகுன்னா கருப்பு ரிப்பன். எல்லாருமே சனி பகவான் கருப்புங்கிறாங்க, தப்பு. சனி பகவானுக்கு வந்து ப்ளூ, இந்த சங்கு பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் சனி பகவானோட கலர். எல்லாம் மாத்தி சொல்றாங்க. ராகு வந்து கருப்பு, கருப்பு ரிப்பன். சூரியன் ஆரஞ்சு கலர். நீங்க பாருங்க, சூரியன் காலையில ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது ஆரஞ்சு கலர்ல இருக்கணும். ஆரஞ்சு கலர் 2 ரிப்பனையும் வாங்கி ஜாதகர் பிறந்த கிழமையில கட் பண்ணி எரிச்சாச்சுன்னா யோகத்துல இருக்கிற லக்னம் ஊரை விட்டு ஓட விடாது. இல்லைன்னா
ஜாதகர் ஊரை விட்டு ஓட வைக்கும். போர்டு பெருசு 1040 ரூபா ஓகே சார் ஓகே சார் என்னம்மா? அண்ணா ஓகே சார் உள்ள இருக்கா? பாருங்க, சுக்கிரன் வந்து பாவகத்துல இருக்கு பாருங்க. சுக்கிரனை சுத்தி சூரியன் செவ்வாய் சனி இருக்கு பாருங்க. ஹலோ இது வேணும் எனக்கு. சுக்கிரனை சுத்தி பாவகிரகங்கள் இருக்குதா? இருக்கு சார். ஆமா, இங்கிட்ட சூரியன் புதன் இருக்கு, அப்புறம் இங்கிட்ட சனி செவ்வாய் தான். சுக்கிரனை சுத்தி கம்மியா பாவகிரகங்கள் தான் இருக்காமா? கொடுத்தீங்க இன்னைக்கு 70 ரூபான்றீங்க. ஆமாயா, ஏற்கனவே ஆமா 3 ஆமா. வாங்கிட்டு போயிருக்கேன். அப்படி இருந்ததுன்னா ஹலோ, தேடி பிடிச்சி உங்களுக்கே வரேன் நானு. மியூட்ட போட்டுட்டு பேசுங்க, இல்லைன்னா 60 ரூபா 50 ரூபா 40 ரூபா ரெண்டு வாங்கி போனேன். 40 இருக்கு. சுமதி அப்ப மேம், நான் வாங்கிக்கிட்டு ஒரு சாரி சுமதி மேம் மியூட் போடுங்க. ஐயோ தெரியாது, நான் பாக்கல. கை வச்சு 20 ரூபா போட்டுருக்கேன். அப்புறம் போட்டுருக்க மாட்டேன். மைக் ஆன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. நான் பேசுறது கேட்காத. மியூட் கொஞ்சம் போடுங்கம்மா. பேசுற இடத்துல சொல்லுங்க. ஓகேயா, ரைட். சொல்லுங்க. சுக்கிரனை சுத்தி பாவகிரகங்கள் இருந்ததுன்னா ஜாதகருக்கு லீகனால வாழ்க்கை அமையாது. அதாவது கரெக்டான வயசுல திருமணம் நடக்காது. வயசு மீறி வயசு வித்தியாசமா நடக்கும். ஏன்னா சுக்கிரனை சுத்தி பாவகிரகம் இருந்ததுன்னா அந்த வயசுல நடக்காது. ஆனா வயசு நிறையாவும் அவருக்கு அமையக்கூடிய களத்திரம் வந்து வயசு கம்மியாவும் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த குரு வந்து சுக்கிரனை பாக்குறாரு. குரு பாக்குற இடம் தோக்காது. அப்போ கொடுக்கும் எப்ப கொடுக்கணும்? இவருடைய வயசு வீடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கும். அது குடும்பமே ஆமோதிப்பாங்க. குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பம் தான் அதை நடத்தி. கேக்குதா? கேக்குது கேக்குதையா? ஓகே, கேக்குதையா? நீங்க சொன்ன மாதிரி கருத்து குவியல் அப்படிங்கறது நிறையவே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு வகுப்பு போட்டு மீதியை வந்து நாங்க கிரகிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இதே நமக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் இதானதுனாலதான் இவ்வளவு டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டாவும் எடுத்துக்கிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்க வந்து சிறப்புரையாற்றியமைக்கு ரொம்ப நன்றி சார். அதாவது உங்களுடைய உரையும் வந்து மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, மிக்க நன்றி. பரிகாரம் சொன்னீங்க, பரிகாரம் சொன்னீங்களா? சரியா கேட்கலீங்க. மிக்க நன்றி ஐயா. சுக்கிரனம் இருக்குதுங்கய்யா. என்னம்மா ஒருத்தர் பேசுங்கம்மா. கேளுங்க. யாரும் எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க, சொல்றேன். இல்லைங்க மேடம், பாவக்கத்தாரில சுக்கிரன் இருக்கு, அதுக்கு பரிகாரம்னு சொன்னீங்க. அதுக்கு சரியா கேட்கலீங்க எனக்கு. பாவகர்த்தாரில சுக்கிரன் இருக்கு, அதுக்கு பரிகாரம் அப்படின்னா இங்க பாருங்க, செவ்வாய் சனி இருக்கு பாவகர்த்தாரில. இங்கிட்டு சூரியன் புதன் இருக்காரு. அப்போ செவ்வாய் சனி பாவ கிரகங்கள். செவ்வாய்க்கு வந்து நீல கலர் ரிப்பன், செவ்வாய்க்கு வந்து ரெட் கலர் ரிப்பன், சனிக்கு வந்து நீல கலர் ரிப்பன், சூரியனுக்கு வந்து ஆரஞ்சு கலர் ரிப்பன். இந்த ரிப்பனை வாங்கி 3 ஒண்ணா வச்சு ஜாதகர் பிறந்த கிழமையில காலையில 8:24 ஏன்னா அப்பதான் ஆகாய பூதம் ஒரு பூதம் ஓடிட்டு இருக்கு. மொத்தம் 5 பூதம் பஞ்சபூதம். அதுல வந்து பரிகாரத்துக்கு உண்டான பூதம் வந்து ஆகாய பூதம். காலையில 8:30 கட் பண்ணிடணும். கட் பண்ணி கிளியாஞ்செட்டியில வச்சு எரிச்சிடணும். எரிச்சாச்சுன்னா இந்த சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துக்கு ஜாதகர் அடைவாரு. இல்லைன்னா இந்த பாவகர்த்தாரி என்ன பண்ணுன்னா சுக்கிரன் காரகத்துவமா வர்றது கூட கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். பாவகர்த்தாரினா நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம அதுக்கு முந்திக்கணும். இந்த கலருக்கு உண்டான ரிப்பனை வாங்கி அவர் பிறந்த நாள்ல காலையில 8:24 ஆகாயப்பதை ஓடிட்டு இருக்கும்போது கட் பண்ணி கிளியாஞ்செட்டியில வச்சு எரிச்சிட்டீங்கன்னா சுக்கிரனுடைய தன்மையை இவர் அடைஞ்சிருவார். இதான் சுக்கிரனுக்கு உண்டான பரிகாரம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கேக்குதா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. எதுல வச்சு எரிக்கணும்? கிளியாஞ்செட்டி அகல் விளக்கு, அகல் விளக்கு. ஓகே, தேங்க்யூ ரொம்ப நன்றி. கோயில்ல தீபம் ஏத்துவீங்கல்ல? ஐயா, சனி பகவானுக்கு உரிய கலர் சொல்லுங்க ஐயா. நீல கலர். நீலம். சங்கு பூ இல்லையா? கருநீலம். கருப்பு கிடையாது. கருப்பு வந்து ராகுக்குரியது. அதான் சார், நீலம் தான். அப்புறம் இன்னொன்னு, ஒவ்வொரு வருடமும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒரு டிப்ஸ் தரேன், அதை செய்யுங்க. நீங்க எந்த கோயிலுக்கு போகணும், கரெக்டா அது நல்லா கவனிங்க. நீங்க ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. அந்த நட்சத்திர பிரகாரம் தான் பிறந்த நாள் எடுக்கணும். டேட் பாரு எடுக்கக்கூடாது. விஐபிக்கு எல்லாம் டேட் பாரு தான் எடுப்பாங்க. உங்க நட்சத்திரம் அன்னைக்கு பாருங்க, சூரியன் எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாருன்னு. இப்ப நான் மக நட்சத்திரம், இப்பதான் மார்ச் 27 பிறந்த நாள் கொண்டாங்க. அன்னைக்கு சூரியன் எதுல நின்னாருன்னா உத்திரடாதியில் நின்னாரு. உத்திரடாதி யாருடைய சாரம்? சனியோட சாரம். அப்போ சனி பகவானுடைய கோயிலுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க போனீங்கன்னா இந்த ஆண்டு நல்லா இருக்கும். இந்த ஆண்டு நான் கூச்சலூர் போனேன்.
தேனி மாவட்டத்துல. போன உடனேயே நல்ல தகவல் வந்தது. அதே மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கலாம். உங்க பிறந்தநாள் அன்னைக்கு டேட் எடுக்கக்கூடாது. பிறந்த நட்சத்திரத்தை எடுக்கணும். பிறந்த நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கிற போது சூரியன் எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாருன்னு பாருங்க. ஏன்னா சூரியன் வந்து மந்த்லி ஒரு கட்டத்துல ரவுண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் எந்த பாதத்துல நிக்கிறாரோ அந்த பாதத்துக்கு உண்டான தெய்வத்தை அன்னைக்கு நீங்க போய் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த வருஷம் 365 நாளும் அவர் பொறுப்பேற்றுவார். நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்ற. அப்போ நம்ம எவ்வளவோ இது வளர்ந்துட்டு இருக்கிறோம். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒவ்வொரு வருடமும் பிறந்தநாள் அன்னைக்கு சூரியன் என்ன சாரத்துல இருக்காருன்னு உன்னிப்பா கவனிங்க. பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிடும். பஞ்சாங்கம் பார்க்க தெரியாதவங்களுக்கு தெரியாது. நீங்களாம் ஜோதிடர் ஆர்வலர்கள் சொல்றேன். இது எல்லாருக்கும் சொன்னா புரியாது. ஒவ்வொரு வருடமும் நீங்க நல்லா இருக்கணுமா, பிறந்தநாள் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரு அந்த நட்சத்திரத்துக்கு தெய்வம் இருக்கும். கண்டிப்பா நவகிரகங்களே நீங்க எடுத்துக்கலாம். நீங்க போய் தேடலாம் வேண்டாம். இந்த மாதிரி பூச்சினூர்லாம் போக வேண்டாம். சனி பரணி பூரம் இடம் தான் கூப்பிடுறேன். ஓகேவா? ரைட். ஒரு நட்சத்திரம் சந்திரன்ல இப்போ ஒரு மக நட்சத்திரம்னா சூரியன் எந்த நட்சத்திரத்துல நிப்பாருங்க சார்? சூரியன் அந்த நட்சத்திரம் வரும்போது பிறந்த நாள்ல எனக்கு மக நட்சத்திரத்துல இப்போ நான் பங்குனி 13 மார்ச் 27 பிறந்த நாள் வந்தது. வரும்போது சூரியன் 32 நின்னாரு. சனி பகவான். அதாவதுமா நாம பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள்ல சூரிய பகவான் எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த பகவானை நம்ம போய் வழிபடணும். அவ்வளவுதான். எந்த நட்சத்திரம் வருதுன்னா அந்த நட்சத்திரம் தானே அன்னைக்கு பூரா இருக்கும். சூரியன் இருக்காருலமா. சூரியன் ஒரு கால சுத்திட்டே இருப்பாருலமா. சூரியன் வேற சந்திரன் வேறமா. சந்திரன் நிக்கிறது நம்ம நட்சத்திரம். ஆமா. ஓகே ஓகே. சூரியன் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு இந்த 2 மணி நேரத்துக்கு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே வருவார்ல. அப்ப நீங்க பிறந்த நேரத்துல அந்த பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த நட்சத்திர பாதம் எந்த இடத்துல இருக்கோ அதுக்குரிய அந்த என்ன பாவகம்னா இப்ப வந்து சப்போஸ் வந்து இந்த நட்சத்திர சாரம் வந்து கடகத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த சந்திரன் சார்ந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரணும். அவ்வளவுதான். மகாசிவ கோயிலுக்கு போகணும். அவ்வளவுதான். அன்னைக்கு போய் செய்தா சிறப்புன்னு சொல்றாங்க. அந்த கோயில்ல போய் என்ன பண்ணணும்னா கோயில போய் ஒண்ணும் பண்ணணும். ஒரு மாலை வாங்கிட்டு போங்க. கண்டிப்பா மாலை வாங்கிட்டு போங்க. சரிங்க. மாலை வாங்கிட்டு போய் அந்த தெய்வத்தை வணங்கிட்டு இந்த ஆண்டு எனக்கு சிறப்பா இருக்கணும் வேண்டிடுங்க. நீங்க போன உடனே அந்த தெய்வமே தெரிஞ்சுக்கிடும். ஓ பிறந்த நாள் சூரியன் அந்த நட்சத்திரத்துக்கு நம்மளை தேடி வந்திருக்கா, சரி நம்ம பாத்துக்குவோம் அப்படின்னு. அந்த ஒரு வருஷம் நம்ம நல்லா இருக்கும். வருஷம் நல்லா இருக்கும்னா நீங்க ஃபாலோ பண்ணா போதும். மிகச்சிறப்பான டிப்ஸ். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். ஜாதகத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாரும் சொல்றேன், கோயில் குளம் அப்புறம் இதெல்லாம் தேடுறதை விட சிம்பிளான ரெமடி சொல்றேன். நீங்க பிறந்த கிழமைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிழமை அன்னைக்கு ஒருத்தருக்கு முடியாதவங்களுக்கு உணவு கையினால செஞ்சு கொடுக்கும். கடையில வாங்கி கொடுப்பாங்க. உங்க கை படணும். அதுல அரிசியை களையணும், சோறு குழம்பு வைக்கணும். அதை கொண்டு போய் ஒருத்தருக்கு நல்ல வயிறார எப்பேற்பட்ட கர்மவினையும் தீக்கலாம். வசதி வாய்ப்பு கல்வி இல்லாத குழந்தைகளுக்கு உதவுங்க. கையில கொடுக்க சொல்லுமா, எடுத்து கொடுக்க சொல்லுங்கம்மா. என்னமா ஆனா இருந்தா இப்படி கலையிறதுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இருந்தா அன்னத்தை வந்து அவருக்கு கையில எடுத்து கொடுக்க சொல்லுங்க சார். இல்ல நான் ஆனாதான் இருக்கிறேன். நானே சமையல் பண்ணி தானே தானம் பண்றேன். தப்பு இல்லையே, பண்ணலாம். என்னமா சமைக்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு தயிர் சாதம் கூட கலரலாமா? எல்லா சமையலும் கத்துறாங்களாமா. ஆக்கப்பூர்வமான கேள்வி கேளுங்க. எல்லா சமையலும் நீங்க கத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரிங்க ஐயா. ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஐயா. அகிலன் சார் உங்க நம்பர் சொல்லுங்க. 93 63 52 61 50. இருங்க நான் சொல்றேன். மெதுவா சொல்றேன் பாருங்க. 93 63 52 61 50. எழுதிங்களா? எழுதிட்டு 93 63 52 61 50. நெல்லையை சேர்ந்த அகிலன் அண்ணாதுரை ஐயா அவர்கள். அதாவது நல்லா யோசிச்சுங்க. இந்த உலகத்துல இன்றியமையாத பொருள் இருக்குது பணம் தானே. ஆமா சார். பணம் உங்களுக்கு எப்போது வேணுமா சார்? அது யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? வெரி குட். உங்க லக்னத்துக்கு உங்க லக்ன புள்ளிக்கு 2வது நட்சத்திரம் என்னதுன்னு பாருங்க.
லக்கண புள்ளிக்கு 2வது நட்சத்திரம் என்னது பாருங்க. சம்பத்தாரை. அந்த நட்சத்திரத்துக்கு திரிகோண நட்சத்திரம் இருக்கும் பாருங்க. அந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை சாப்பிட்டீங்கன்னா பணம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு வந்து லக்ன புள்ளி சதயம் 2வது நட்சத்திரம் என்னது பூரட்டாதி. அதோட திரிகோண நட்சத்திரம் என்னது பூரட்டாதி, புனர்பூஷம், விசாகம். அப்போ இதுக்கு உண்டான உணவை சாப்பிட்டாலோ இல்ல இந்த நட்சத்திரத்துக்கு நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தாலோ இல்ல இதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு இடம் எனக்கு தெரியும், நான் ஜோடி எனக்கு தெரியும், அந்த இடத்துக்கு போயிடும் டக்குன்னு போனா பணம் வரும். அந்த விருட்சத்துக்கு தண்ணி ஊத்தினாலும் பணம் வரும். யாருக்கு பணம் வேணாலும் சரி அவங்களுடைய லக்ன புள்ளிக்கு 2வது நட்சத்திரம் அதோட திரிகோண நட்சத்திரம் 3 நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை சாப்பிட்டாலும் தெய்வத்தை கும்பிட்டாலும் விருட்சத்துக்கு தண்ணி ஊத்தினாலும் அந்த பிளேஸ்க்கு போனாலும் ஒவ்வொரு கட்டத்துல ஒரு ஊர் இருக்கு. அதை கரெக்டா பிடிச்சு போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணுங்க. நன்றி ஐயா, நன்றி. ஐயா நமது சிறப்புரையாற்றியமைக்கு தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் வல்லுநர்கள் சார்பாகவும் கொடான கொடி நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. மேலும் ஒரு நல்லதொரு தலைப்பில் மிக விரைவில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் ஐயா. நன்றி, வணக்கம்.